நான் போன கிழமை நான் ஒரு கமர்ஷியல் பேங்கால மேற்கொள்ளப்படக்கூடிய வங்கி தொழிற்பாடுகள் அல்லது அவங்களோட வர்த்தக தொழிற்பாடுகள் பற்றி படிச்சிருந்தோம். அதுல நான் இப்போ ஒரு வணிக வங்கியால மேற்கொள்ளப்படக்கூடிய இப்போ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய டிபாசிட் வைப்புகள் சம்பந்தமாகவும் அதில் காணப்படுற பல்வேறு வகையான வைப்புகள், அது சிறப்பம்சங்கள், செக் சம்பந்தமான தொழிற்பாடுகள், அதே போல வங்கிகளால் வழங்கப்படக்கூடிய பிரதான கடன் வாய்களும் அதுல ஒவ்வொரு வகையான கடன்களுக்கும் காணப்படக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு படிச்சிருந்தோம். அப்ப இன்னைக்கு நாங்க இந்த கம்பெனி ஆளுகை தொடர்பான பாடத்தை தான் படிக்க இருக்கிறோம். கம்பெனி ஆளுகைன்றது கோஆபரேட் கவர்னன்ஸ் சொல்றது. அப்ப ஒரு வர்த்தக வங்கியல்ல ஒரு கமர்ஷியல் பேங்கை பொறுத்தவரையில இந்த கம்பெனி ஆளுகைன்றது ஒரு பிரதான ஒரு முக்கிய ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு தொழிற்பாடாக காணப்படுகின்றது. இது உண்மையிலே அந்த பேங்குடைய பாலிசிஸ், கொள்கைகள் எப்படி அமைய வேணும், யாரால அந்த வங்கி ஒன்று கட்டுப்படுத்தப்பட வேண்டும், யாரால் அது நிர்வகிக்கப்பட வேண்டும், அந்த கட்டுப்படுத்துறவர்களும் நிர்வகிக்கிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய தகமைகள், அவர்களுக்கு இருக்க வேண்டிய வேற குவாலிஃபிகேஷன் அல்லது பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமாக சென்ட்ரல் பேங்கால ஒரு ரெகுலேஷன் கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த ரெகுலேஷன் அடிப்படையில் கோஆபரேட் கவர்னன்ஸ் ரெகுலேஷன், அந்த கோஆபரேட் கவர்னன்ஸ்ன்றது பொதுவா எல்லா வங்கிகளுக்கும் பொருந்தக்கூடியது. அது கமர்ஷியல் பேங்காக இருந்தாலும் அல்லது ஸ்பெஷலைஸ்ட் பேங்காக இருந்தாலும் அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனி, லீசிங் கம்பெனிகளாக இருந்தாலும் மத்திய வங்கியால நிர்வகிக்கப்படுகின்ற கட்டுப்படுத்தப்படுகின்ற அனைத்து நிதியியல் நிறுவனங்களுக்கும் பொருத்தமானது. ஆனா ஒவ்வொரு நிதி நிறுவனத்தை பொறுத்தவரையில இந்த கம்பெனி ஆளுகை தொடர்பான அந்த ரெகுலேஷன்ஸ் சில வேறுபாடுகள் காணப்படும். கமர்ஷியல் பேங்க் காணப்படக்கூடிய சில தேவைப்பாடுகள் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க், சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளே காணப்படுறதில்லை. அதே மாதிரி வங்கிகளுக்கு காணப்படக்கூடிய சில தேவைப்பாடுகள் ஃபைனான்ஸ் அல்லது லீசிங் கம்பெனி போன்ற மற்ற நிதி நிறுவனங்களுக்கு காணப்படுவது இல்லை. இப்போ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ல நாங்கள் கமர்ஷியல் பேங்கிங் தொடர்பு சம்பந்தப்பட்ட கமர்ஷியல் பேங்கிங்கோட சம்பந்தப்பட்ட கம்பெனி ஆளுகைக்கான தேவைப்பாடு என்னன்றது தான் இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப இது ஒரு மத்திய வங்கியால வெளியிடப்பட்டிருக்கின்ற நியமனங்கள், அதாவது ரெகுலேஷன்கள்ல மிக முக்கியமான ஒரு ரெகுலேஷன். அப்ப ஒரு வங்கியுடைய அனைத்து தொழிற்பாடுகளையும் தொழிற்பாடுகள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்றுதான் இந்த கம்பெனி ஆளுகையிட பிரதான நோக்கம். அப்ப இதுல இந்த எங்களோட சென்ட்ரல் பேங்கால வழங்கப்பட்டிருக்கிற ரெகுலேஷன்ல சில கோட்பாடு, சில பிரின்சிபல்ஸ் நாங்க சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 அல்லது 8 கோட்பாடுகள் இந்த முழு கம்பெனி ஆளுகை தொடர்பாக வழங்கப்பட்டிருக்குது. ஒரு வங்கி இவ்வாறு தான் தொழிற்பட வேண்டும் தொடர்புல. அதுல கோட்பாடு 1 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு வங்கியுடைய பணிப்பாளர் சபை என்றா என்ன, அந்த பணிப்பாளர் சபையுடைய பொறுப்புகள் என்ன என்றதை நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப ஒரு வங்கியாக இருக்கும் பட்சத்துல அந்த வங்கியின் பணிப்பாளர் சபைன்றது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நிர்வாக சபைன்னு சொல்லுவாங்க, பணிப்பாளர் சபைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது தான் இந்த கோட்பாடு 1 விளங்கப்படுத்துகின்றது. அப்ப அதுல முக்கியமான ஒன்று தான் பணிப்பாளர் சபையில காணப்படக்கூடிய பணிப்பாளர்கள், டைரக்டர்ஸ், அந்த வங்கியுடைய இடர் நிர்வாக கட்டமைப்பை கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டும். அப்ப இடர் நிர்வாக கட்டமைப்புன்றது ஒவ்வொரு வங்கிக்கு வேறுபடும். கமர்ஷியல் பேங்கை பொறுத்தவரையில ஒரு வகையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் இருக்கணும். ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் என்ற நேரம் அது வேறுபடும், பினான்ஸ் கம்பெனி என்ற நேரம் வேறுபடும், லீசிங் கம்பெனி என்ற நேரம் வேறுபடும். அதே நேரம் கமர்ஷியல் பேங்க் மட்டும் எடுத்தாலும் இலங்கையில நிறைய கமர்ஷியல் பேங்க் இருக்கு. கிட்டத்தட்ட 26 கமர்ஷியல் பேங்க் ஃபாரின்
பேங்க்களோட சேர்த்து. அப்ப அந்த 26 பேங்குக்கு இடையிலையும் கூட இந்த இடர் நிர்வாக கட்டமைப்பு வந்து வேறுபடும். அப்ப அந்த பணிப்பாளர் சபை அந்த குறிப்பிட்ட வங்கியுடைய இடர் நிர்வாக கட்டமைப்பு என்னன்றத விளங்கியிருக்கணும். அது முக்கியம். அப்ப அந்த அந்த வங்கியுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், இடர் நிர்வாக கட்டமைப்பு என்னன்று தெரிஞ்சால்தான் அது அந்த இடர் நிர்வாக கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில வங்கியுடைய தொழிற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது வங்கியுடைய நிர்வாகம், நடவடிக்கை, இடர் நிர்வாகம் நடைமுறை, வங்கியின் பாதுகாப்பு மற்றும் செயற்திறன் என்பவற்றுக்கு பொறுப்பு கூறுறது வந்து இந்த பணிப்பாளர் சபை. வங்கியில ஏதாவது ஒரு பிழை நடந்தா, ஏதாவது ஒரு களவு நடந்தா, அல்லது ஏதாவது ஒரு இடர்நேர்வு ஏற்பட்டா, வங்கி முறிவடைந்தால் எல்லாருக்கும் யார் பொறுப்புன்னு கேட்டா இந்த நிர்வாக சபை தான். உண்மையிலே ஒரு வங்கியில வந்து ஒரு ஆபீசர், ஒரு பிரான்ச் மேனேஜர் பிழையான ஒரு முடிவு எடுத்துட்டாரு, ஒரு டிசிஷன் மேக்கிங் பிழை ஆகிட்டு. அப்ப அதால வரக்கூடிய பொறுப்புக்கு வந்து அதால் ஏற்படக்கூடிய நட்டத்துக்கு அந்த மேனேஜர் பொறுப்பு. ஆனா அதோட இறுதியான பொறுப்பு, அதாவது ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த போர்டுக்கு தான் சம்பந்தப்படும். சில நேரம் ஒரு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை ஒன்று எடுக்கப்படும் என்று சொன்னா கடைசியா இந்த டிரெக்டர்ஸுக்கு தான் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஒரு வங்கி செயல்பாட்டுல எது நடந்தாலும், நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் அதுக்கு இறுதியாக பொறுப்பேற்க வேண்டியது இந்த பணிப்பாளர் சபை. அதுல காணப்படக்கூடிய ஒவ்வொரு பணிப்பாளருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. அடுத்தது வங்கி நடவடிக்கைக்கான முகாமைத்துவ கட்டமைப்பை தீர்மானித்தல். இப்ப முதலாவது இடர்நேர்வு கட்டமைப்பை தீர்மானிக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். அடுத்தது வந்து வங்கி நடவடிக்கை, ஆபரேஷனல் பாலிசிஸ் அல்லது ப்ரொசீஜர்ஸ், மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ். வங்கி அன்றாட நடவடிக்கைக்கு தேவையான முகாமைத்துவ கட்டமைப்பையும் தீர்மானிக்கணும். ஆபரேஷனல் கைட்லைன் அல்லது ஆபரேஷனல் பாலிசிஸ் என்னன்றதையும் தீர்மானிக்கணும். அதே நேரம் அந்த வங்கியுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் என்னன்றதையும் அந்த பணிப்பாளர் சபை தான் தீர்மானிக்கணும். அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும், பேங்க்குக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் இருக்குது, அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அதற்கு பிறகு இந்த பணிப்பாளர் சபை ஒரு சிஇஓ அல்லது முதன்மை நிறைவேற்று அலுவலர் ஒருவரை நியமிக்கணும். அப்ப ஒரு சிஇஓவை நியமிக்கக்கூடிய பொறுப்பு அந்த வங்கியுடைய பணிப்பாளர் சபைக்கு தான் காணப்படுகின்றது. அப்ப ஒரு சிஇஓ ஒருத்தரை நியமித்து அவருக்கு அந்த வங்கியினுடைய முகாமைத்துவத்தை மேற்கொள்றதுக்கு, டே டு டே ஆபரேஷன்ஸ், அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு அதிகாரம் வழங்குறதும், அதுக்கு தேவையான ஆளணி என்றது ஹியூமன் ரிசோர்ஸ் பீப்பிள். பேங்க்ல ஒரு சிஇஓல மட்டும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நடத்த இயலாது. அப்ப அவருக்கு தேவையான ரிசோர்சஸ், ஒரு தேவையான ஸ்டாஃப் கொடுக்கணும். அதுல ஸ்டாஃப்ல முக்கியமாக கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல் என்று சொல்றேன், பிரதான முகாமைத்துவ ஆளணி, இங்கிலீஷ்ல சுருக்கமா சொல்றது KMPs. ஒரு வங்கியில சில குறிப்பிட்ட நபர்கள் அந்த KMP-யாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு வேற ஒரு ரெகுலேஷன் மத்திய வங்கியால வழங்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த ரெகுலேஷன் அடிப்படையில ஒரு வங்கியில காணக்கூடிய முக்கியமான என்ன பொசிஷன்ஸ், அந்த அந்த தொழில்களை அல்லது அந்த டெசிக்னேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் KMP என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு எடுத்து சொன்ன சிஇஓ எப்பவுமே ஒரு KMP தான். அதை தவிர CRO சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர், CFO சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர், சீஃப் IT ரிஸ்க் ஆஃபீஸர், இன்டர்னல் ஆடிட்டர், அது போன்ற சில முக்கியமான பதவிகள் வந்து அந்த நிறுவனத்திட பிரதான முகாமைத்துவ பதவி என்று தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அவ நிர்வாக சபை தான் அல்லது பணிப்பாளர் சபை தான் ஒரு சிஇஓவையும் நியமிக்கணும். அதே நேரம் இந்த முக்கியமான பதவிகளுக்கு தேவையான பொருத்தமான நபர்களை நியமிக்க வேண்டும்.
சிஇஓன்னு சொன்னா அவருக்கு அந்த பதவிக்கு பொருத்தமா இருக்கணும். சிஆர்ஓ சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் பிரதான இடர் நிர்வாக முகாமையாளர் அப்படின்னு சொன்னா அவர் அதுக்கு பொருத்தமா இருக்கணும். ஒரு லோயரை கொண்டு போயிட்டு சிஆர்ஓவா நியமிக்க இயலாது. லோயருக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாது. அதே நேரம் ஒரு அக்கௌண்டனை கொண்டு போயிட்டு லோயரா நியமிக்க இயலாது. ஒரு அக்கௌண்டன் ஒரு கம்பெனி செக்ரட்டரியா நியமிக்க இயலாது. கம்பெனி செக்ரட்டரின்றது ஒரு லோயரா இருக்க வேணும். அதே நேரம் ஒரு அக்கௌண்டன்ட் சொன்னா அவர் ஒரு உலக கணக்காய்வுக்கு பொறுப்பா இருக்கணும். இன்டர்னல் ஆடிட்டர், சீஃப் இன்டர்னல் ஆடிட்டரா இருக்கணும். அல்லது தொழில்நுட்ப அதாவது ஐடி குவாலிஃபிகேஷன் உள்ள ஒருத்தரை கொண்டு போயிட்டு சீஃப் அக்கௌண்டன்டா நியமிக்க இயலாது. அப்ப அந்த பணிப்பாளர் சபை வந்து அந்த ஒவ்வொரு பதவிக்கும் பொருத்தமான ஆட்களை தெரிவு செய்து அவங்களோட சிஇஓ கிட்டையும் அந்த பிரதான முகாமைத்துவ ஆளனியிடமும் அந்த வங்கியோட தொழிற்பாட்டை ஒப்படைக்கணும். அப்ப பணிப்பாளர் சபைத்தான் ஒரு வங்கியோட தொழிற்பாட்டுக்கு பொறுப்பா இருந்தாலும் அவர்கள் அந்த பொறுப்பை இந்த சிஇஓ-இடமும் அடுத்து அந்த கேஎம்பிஸிடமும் ஒப்படைக்கிறாங்க. ரைட். அப்ப அதுக்கு நான் சொல்றேன் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகார பகிர்வு. எங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை நாங்க இன்னொருத்தரவை கொடுக்குறோம். கொடுத்து நீங்க சொல்றோம் ஓகே நீங்க அந்த வேலையை செய்யுங்க. ஆனா பொறுப்பு வந்து என்னடுது, அவங்க ஏதாவது பிழை செஞ்சாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப அதே மாதிரி பணிப்பாளர் சபைக்கு நம் பொறுப்பு இருக்கும். ஆனா பணிப்பாளர் சபை பொருத்தமான ஆட்களை தெரிவு செஞ்சு அந்த வங்கியுடைய தொழிற்பாட்டை அன்றாட தொழிற்பாட்டை மேற்கொள்றதுக்கு இவங்க அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளித்திருக்கிறாங்க. ஆனா கடைசி பொறுப்பு வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், பணிப்பாளர் சபை தான் கடைசியா பொறுப்பு கூற வேண்டி வரும். அடுத்தது ஒரு பேங்குடைய இன்டர்னல் பாலிசிஸ், ரைட், இடர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ். அப்ப இன்டர்னல் பாலிசி என்று சொல்ற நேரம் உள்ள என்னது கொள்கைகள்ல வந்து கடன் நிர்வாகம் சம்பந்தமா ஒரு கொள்கை இருக்கும், இடர் நிர்வாகம் சம்பந்தமாக இருக்கும், வங்கி கிளை நிர்வாகம் பேங்க் பிரான்ச் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக பாலிசிஸ் இருக்கும். அப்படி வங்கியினுடைய ஒவ்வொரு தொழிற்பாட்டுக்கும் உள்ளக கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கும், இன்டர்னல் பாலிசிஸ் வந்து வகுக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு உள்ளக கொள்கைகளையும் நடைமுறைகளையும் அங்கீகரித்தல் இந்த பணிப்பாளர் சபையின் இன்னொரு பொறுப்பு. அப்ப பாலிசிஸ் எல்லாம் அப்ரூவ் பண்றது யாருன்னு கேட்டா அந்த பணிப்பாளர் சபை. அப்ப பணிப்பாளர் சபை அந்த பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், இன்டர்னல் கைட்லைன்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ற நேரம் அதுக்குரிய பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கலா இயற்கையாகவே அந்த பணிப்பாளர் சபையைத்தான் போய் சேரும். வகுக்கப்பட்ட கொள்கைகளை அங்கீகரிக்கிறது பணிப்பாளர் சபை, அதை நடைமுறைப்படுத்துறது வந்து சிஇஓவும் அவருடைய கேஎம்பிஸ் தான் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனா அந்த கொள்கைகளை வகுத்து அங்கீகரித்தல் வந்து பணிப்பாளர் சபையின் பொறுப்பா காணப்படும். அடுத்தது கேஎம்பிஸின் வினைத்திறனை உறுதிப்படுத்தல், அதுவும் பணிப்பாளர் சபையின் ஒரு பொறுப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பொசிஷன், ஒவ்வொரு முக்கியமான பிரதான பதவிகளுக்கும் பொருத்தமான ஆட்களை தான் தெரிவு செய்யணும். பிழையான நபர்களை தெரிவு செஞ்சுன்னு சொன்னா அந்த வங்கி சரியான முறையில இயங்காது, அதுல பிரச்சனைகள் வரும், களவுகள் ஏற்படலாம், அல்லது இப்போ மிஸ்டேக் பிழைகள் ஏற்படலாம். அப்ப ஒவ்வொரு முக்கியமான பதவிக்கும் பொருத்தமான வினைத்திறனான ஒரு ஆளணிய நியமிக்கிறத உறுதிப்படுத்துறது பணிப்பாளர் சபையின் பொறுப்பு. அடுத்தது வகுக்கப்பட்ட கொள்கைக்கு அமைவாக வங்கியின் நடவடிக்கைகள் பாதுகாப்பாகவும் வினைத்திறனாகவும் இந்த கேஎம்பிஸால மேற்கொள்ளப்படுறதான்றத மேற்பார்வை செய்யணும். பாலிசிய எழுதி அப்ரூவ் பண்ணிட்டு கேஎம்பிஸ்ட பாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சும்மா இருக்கலாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸ்ல என்ன சொல்லி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த வியாபாரத்தை செய்யறாங்களா இல்லையான்றத மேற்பார்வை செய்யணும். அதுவும் பணிப்பாளர் சபையின் பொறுப்பாக காணப்படுகின்றது. அப்படி இல்லாண்டா பாலிசி எழுதியாச்சு, அப்ரூவ் பண்ணியாச்சு, சிஇஓட்ட கொடுத்துட்டு நீங்க சரி நீங்க செஞ்சுட்டு போக வேண்டாம், அவர் பாலிசி ஃபைல் எடுத்து கபட்ல போட்டுட்டு அவருக்கு தேவையான மாதிரி வேலை செய்வாரு. ஆகவே
இந்த பணிப்பாளர் சபையிட இன்னொரு பொறுப்பு என்னன்னு கேட்டா இடக்கெடை எந்த நேரம் செக் பண்ணல, அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஆனா இடக்கெடை ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க, 6 மாதத்துக்கு ஒருக்க, இல்ல 1 வருடத்துக்கு ஒருக்க ஒரு சூப்பர்விஷன் வந்து செய்யணும், ஒரு மேற்பார்வை வந்து செய்யணும். இந்த கேஎம்பிஸ், அதாவது சிஇஓவும் அடுத்த பிரதான பதவியில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கு கீழுள்ள சாதாரண ஸ்டாஃப், நார்மல் ஸ்டாஃப், அவங்க எல்லாம் வங்கியுடைய கொள்கை, வகுக்கப்பட்ட கொள்கை, பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைக்கு ஏத்த மாதிரி நடக்கிறாங்களா இல்லையான்றத இவங்க வந்து மேற்பார்வை செய்யணும். அதுவும் பணிப்பாளர் சபையிட ஒரு பொறுப்பு. அடுத்தது வைப்பாளர், கடன் கொடுத்தோர் மற்றும் பங்குதாரரின் நன்மை பொருட்டு தெளிவான தீர்மானம் எடுக்கணும். பணிப்பாளர் சபையால மேற்கொள்ளக்கூடிய முகாமைத்துவ தீர்மானங்கள், மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ், அது வந்து பணிப்பாளர் சபையிட சுயநலத்துக்காக எடுக்க முடியாது. உண்மையில எங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடங்கள்ல இத மாதிரி தான் டிசிஷன் மேக்கிங் நடக்குது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு எதிர்த்து அவங்களோட சுயநலம். அவங்களுக்கு ஒரு லோன் அப்ரூவ் பண்ணிக்கொள்ள இருந்தா அதெல்லாம் சரிண்டுவாங்க. ஆனா உண்மையில வந்து ஒரு வங்கியை பொறுத்தவரையில அப்படி நடக்கல. அது இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி பிசினஸ் வந்து எடுத்து பாருங்க, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அங்கேயும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் எப்பவுமே அவங்களோட சுயநலத்துக்காக அல்லது தன்னை சொந்த நலத்துக்காக காணப்படும். ஆனா ஒரு வங்கியை பொறுத்தவரையில இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பணிப்பாளர் சபையால மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான தீர்மானங்களும் வைப்பாளர்களுக்கு சாதகமா இருக்கணும், வங்கிக்கு கடன் கொடுத்தோருக்கு சாதகமா இருக்கணும், மற்றது வங்கியுடைய பங்குதாரர் என்றது தான் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு சாதகமா இருக்கணும். அப்ப அந்த வகையில தான் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது முக்கியமான விடயம், ஒரு பணிப்பாளராக இருக்கக்கூடியவர் அவருடைய கடமையை சரிவர செய்யல என்று சொன்னார். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன பொறுப்புகள் 8 விதமான பொறுப்புகள் சொன்னேன். அதுகளும் சரியான முறையில செய்யலண்டா அவருக்கு ஏற்படக்கூடிய சிவில் மற்றும் குற்றவியல் பொறுப்புகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். இளம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் திருத்திக்கோங்க. குற்றவியல் பிழை எழுதப்பட்டிருக்கு. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அப்படி காண்ற இடத்துல திருத்திக்கோங்க. அப்ப டிரெக்டராக, ஒரு பேங்க்ல டிரெக்டரா இருக்குன்றது லேசான விஷயம் இல்லை. நீங்க வேற கம்பெனியில டிரெக்டரா இருக்கலாம், கம்பெனியில ஏதாவது களவு, குளப்படி, மோசடி நடந்துன்னு சொன்னா கம்பெனியை மூடிட்டு போயிட்டுலாம். ஆனா ஒரு வங்கியில பணிப்பாளரா இருக்கும் போது அவரால் ஏதாவது பிழைகள் விடப்பட்டிருந்தா அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட அந்த கேஎம்பி, சிஇஓவா இருக்கலாம் அல்லது வேற சிஆர்ஓவா இருக்கலாம், சிஎஃப்ஓவாக இருக்கலாம், இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கலாம், அவர்களால ஏதாவது பிழைகள் நடந்திருந்தாலும் கடைசியில் அதோட பொறுப்பு பணிப்பாளர் சபையோட தான் முடியும். பணிப்பாளர் சபையில காணப்படக்கூடிய ஒவ்வொரு பணிப்பாளரும் அந்த தவறுக்கு அல்லது மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டும். அதனால சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும். ஒன்று சிவில் கேஸா இருக்கலாம் அல்லது கிரிமினல் கேஸா இருக்கலாம். வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தால முடிவு செய்யப்பட்ட அவங்களுக்கு கடைசியா எங்க இருக்க வரும், ஜெயில போயிட்டு தான் இருக்க வரும். இலங்கையில உங்களுக்கு தெரியும், ஏன்னா பேர் குறிப்பிட இயலாது, ஆனா எத்தனையோ வங்கிகள்ல கடமையாற்றிய, நிதி நிறுவனங்கள்ல கடமையாற்றிய பணிப்பாளர்கள், இந்த கேஎம்பி, சிஇஓ இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க, இப்பவும் கூட இருக்கிறாங்க. அப்ப ஒரு பேங்க் அல்லது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல டிரெக்டரா இருக்கிறன்றது வந்து கொலேசான விஷயம் இல்லை. அப்ப ஒவ்வொரு டிரெக்டரும் அது தெரிஞ்சிருக்கணும். தெரியாம வந்து மிஸ்டேக் நடந்ததுக்கு பிறகு சொல்லல, ஐயோ டிரெக்டரா இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. அவர் டிரெக்டரா ஆகிறதுக்கு முதல்ல அவர் அந்த வேலையை பொறுப்பை சரியா செய்யலண்டா அவருக்கு என்னென்ன விதமான சிவில் குற்றங்கள் சுமத்தப்படலாம் அல்லது கிரிமினல் குற்றங்கள் சுமத்தப்படலாம்ன்றத அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு முக்கியமான பொறுப்பு தான் போதிய அளவு நேரத்தை அந்த வங்கியுடைய தொழிற்பாட்டுக்காக
ஒதுக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு டிரெக்டர் ஒன்று இருக்கிறாரு, ஒரு ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் ஒரு வங்கியுடைய பணிப்பாளர். அதே நேரம் அவர் இன்னொரு 150 கம்பெனிலையும் டிரெக்டரா இருக்கிறாரு, பணிப்பாளரா இருக்கிறாரு. அப்ப எல்லாம் மொத்தம் 151 கம்பெனி. அவரு கீழே அவர் 151 கம்பெனில பணிப்பாளரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரால ஒரு நாள்ல அல்லது ஒரு வருடத்துல எத்தனை நாள பேங்குடைய அந்த வங்கியுடைய தொழிற்பாட்டுக்காக ஒதுக்கலாம்? எனக்கு தெரியும், ஒரு வருஷத்துல இருக்க 365 நாள். இலங்கையில அதிகமான விடுமுறை நாட்கள் காணப்படுது. விடுமுறை எல்லாம் போயிட்டு எல்லாம் முடிய ஒர்க்கிங் டேஸ், வேலை செய்யக்கூடிய நாட்கள் எத்தனை? 160 எப்படியோ தான் இருக்கும். அதுலயும் அவரோட சொந்த தேவைகள், லீவ்கள் வரலாம். இப்போ வெளிநாட்டு பிரயாணம் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், டிரெக்டர்ஸ் சொன்னா அவங்களுக்கு நிறைய பிஸி. ஏன்னா நாட்டுல இருக்கவே மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் ஃபாரின், எந்த நேரம் பறந்து கொண்டு தான் இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு வங்கியுடைய தொழிற்பாட்டுக்கு அவருக்கு ஒரு வருடத்துல எத்தனை நாள் ஒதுக்கலாம்? அப்படி இருந்துச்சு, ஒரு காலம் இருந்துச்சு. திரும்ப நான் பேர் சொல்ல இயலாது. ஆனா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்ன, எந்த பேங்க், எந்த கம்பெனி, எந்த டிரெக்டர். அவருக்கு உண்மையிலே 165 கம்பெனி அவருக்கு கீழே இருந்துச்சு. அப்ப அவர் 165 கம்பெனில பணிப்பாளரா இருந்திருக்கிறாரு. ஆனா அவரால் சரியா பேங்குடைய தொழிற்பாட்டை கவனிக்க முடியாம போயிட்டுருச்சு. கடைசியில அவருடைய ஏதோ வேற வேற பிரச்சனைகளால அந்த பேங்க் ஒரு முறிவடையக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. சரியா? இந்த பேங்க் நிறைய லாசஸ், நட்டங்கள் ஏற்பட்டு, மோசடிகள் ஏற்பட்டு, அவருடைய வேற நிறுவனத்துல மோசடிகள் ஏற்பட்டதால அந்த வங்கி முறிவடையக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு பிறகு சென்ட்ரல் பேங்கால ஒரு ரெகுலேஷன் அனுப்புறோம். ஒரு பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு டிரெக்டர், ஒரு பேங்க்ல காணப்படக்கூடிய ஒரு ஒரு பணிப்பாளருக்கு ஆகக்கூடியது 20 கம்பெனில மட்டும்தான் பணிப்பாளரா இருக்கணும். சரியா? 20க்கு மேல கம்பெனில பணிப்பாளரா இருந்தா அவர் ஒரு வங்கியுடைய பணிப்பாளரா இருக்க முடியாது. அப்படி ஒரு ரெகுலேஷன் நாங்க சென்ட்ரல் பேங்கால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப அதுல முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, ஓகே, நீங்க 20 கம்பெனி மட்டும்தான் டிரெக்டரா இருக்கீங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்க நிறைய நேரத்தை செலவழிக்கலாம். வங்கிக்கு ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட 100 நாட்கள் வேண்டாலும் ஒதுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன், உங்களுக்கு இருக்குது 20 கம்பெனி தான். ரைட்? அப்ப அப்படி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தோம். அதோட நோக்கம் என்னன்னு கேட்ட, வங்கியினுடைய பணிப்பாளர்கள் எல்லாரும் அவர்களுடைய அதிகமான நேரத்தை இந்த வங்கியுடைய தொழிற்பாட்டை கொண்டு நடத்துறதுல, அதை மேற்பார்வை செய்யறதுல, அதுக்குரிய தீர்மானங்கள் மேற்கொள்றதுக்கு தான் அவங்க செலவழிக்கணும். அவங்களோட முக்கியமான ஜப் இந்த பேங்குடைய ஆபரேஷனோட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அதே நேரம் ஒரு பேங்க்ல டிரெக்டரா இருந்தா இன்னொரு பேங்க்ல டிரெக்டரா இருக்க முடியாது. அப்படி என்றா அவர் இங்க உள்ள ரகசியம் எல்லாம் அங்க போய் சொல்லிடுவாரு. டிசிஷன் மேக்கிங்ன்றது, தீர்மானம் எடுக்கின்ற உங்களுக்கு தெரியும், அதுல நிறைய கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த வங்கியுடைய எல்லா விதமான தகவலும் இந்த பணிப்பாளருக்கு சமர்ப்பிக்கப்படும். அவர்கள் என்னது இன்னொரு பேங்க்ல டிரெக்டரா இருந்தார், இவங்க இன்னொரு புதிய லோன் ஒன்று கொடுக்குறா, இவர் அங்க போய் சொல்லிடுவாரு, நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லை, இவங்க புதிய ஒரு டெக்னாலஜி ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னா இங்க உள்ளவர் அங்க போய், இவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும், தகவல் எப்படியும் வரத்தான் போகுது. அவர் உடனே அடுத்த பேங்குக்கும் போய் சொல்லுவாரு, நீங்களும் இதை மாதிரி ஒன்று செய்யுங்க. அப்ப அந்த கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னொரு வங்கிக்கு போறத தடுக்கிறதுக்கு தான் அப்படி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்குது. ஆகக்கூடியது 20 கம்பெனில தான் டிரெக்டரா இருக்கலும், ஒரு பேங்க்ல டிரெக்டரா இருந்தா இன்னொரு பேங்க்ல டிரெக்டரா இருக்க முடியாது. அதே நேரம் சில குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட வியாபார நிறுவனங்கள்ல மாத்திரம்தான் டிரெக்டரா இருக்கலாம். எல்லாத்துலயும் டிரெக்டரா இருக்க, பேங்க்ல டிரெக்டரா உள்ளவர் ஒரு ஹோட்டல்ல டிரெக்டரா இருக்க இயலாது. ஏன், ஹோட்டலுக்கும் பேங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் அந்த வங்கி தொழில்துறையோட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல டிரெக்டரா இருக்கலாம், இன்னொரு வங்கியில டிரெக்டரா இருக்கல. ஆனா சொல்லுங்க, ஒரு ஐடி கம்பெனி, ரைட், ஒரு ஃபின்டெக் கம்பெனி, ஃபைனான்சியல் டெக்னாலஜி கம்பெனி, அதுல டிரெக்டரா இருக்கலாம்.
அல்லது ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூட், ரைட், அதுல டிரெக்டரா இருக்கலாம். அல்லது ஒரு ஒரு என்னது இப்போ ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதுல டிரெக்டரா இருக்கலாம். ஆனா பேங்க் டிரெக்டர் போயிட்டு ஒரு டூரிசம் போர்ட்ல ஒரு டிரெக்டரா, ஒரு டூரிசம் ஹோட்டல்ல டிரெக்டரா இருக்க இல்லாது. அப்படி சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கிறோம். அதுகளோட நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த பணிப்பாளர் அவர்களுடைய நேரத்தையும் சக்தியையும், அவங்களோட எனர்ஜி, டைம் அண்ட் எனர்ஜி, அதை வந்து அதிகமா இந்த வங்கிக்கு பயன்படுத்தணுன்றதுதான் நோக்கம். இதில் தான் ஒரு பணிப்பாளர் சபையின் முக்கியமான பொறுப்புகள். இடர் நிர்வாக கட்டமைப்பை விளங்கி இருக்கணும். எல்லாத்துக்கும் பணிப்பாளர் சபை தான் பொறுப்புன்றதை விளங்கி இருக்கணும். முகாமைத்துவ கட்டமைப்பை தீர்மானிக்கணும். சிஇஓ மற்றும் அந்த பிரதான பதவிகளுக்கு தேவையான ஆளணிய வழங்கணும். பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணணும். அதே போல அது அந்த வகுக்கப்பட்ட கொள்கைக்கேற்ப வங்கி தொழில் நடக்குதான்றத மேற்பார்வை செய்யணும். தீர்மானம் எடுக்கிற நேரம் எப்பவும் சுயநலத்துக்காக தீர்மானம் எடுக்க முடியாது. வைப்பாளருடைய நன்மைக்காகவும் பங்குதாரரின் நன்மைக்காகவும் தான் தீர்மானம் எடுக்கணும். தன்னோட கடமையை சரியா செய்யலண்டா அதுக்கு என்ன விதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அதோட பாரதூரம் என்ன, அதோட விளைவுகள் என்னன்றத விளங்கி இருக்கணும். கடைசியா போதிய அளவு நேரத்தை இந்த வங்கியுடைய தொழிற்பாட்டுக்காக, வங்கியுடைய தீர்மானம் மேற்கொள்றதுக்காக, வங்கியை மேற்பார்வை செய்யறதுக்காக ஒதுக்கணும். இதுதான் பணிப்பாளர் சபையுடைய பொறுப்புகள். ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவையா? விளங்கிச்சா சொன்னேன் கிஷானி? இல்ல சார். ஓகே ஓகேனா, ரைட். ஓகே. அப்ப ரெண்டாவது பொறுப்பு என்னன்னு பார்ப்போம். கோட்பாடு 2, பிரின்சிபல் நம்பர் 2. அது வந்து சபையின் உட்கட்டமைப்பு. அதாவது பணிப்பாளர் சபைன்றது ஒருவரால அமைக்கப்பட்ட ஒன்று இல்லை. சபையில திரும்பவும் மத்திய வங்கியால சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கூடுதலா எத்தனை பேருக்கு இருக்கணும். அப்போ அது ஒரு ஒரு போர்டு அல்லது ஒரு குழு அல்லது ஒரு சபை. அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட பணிப்பாளர்கள் காணப்படுவார்கள். அப்படி காணப்படுற நேரம் அந்த உள்ள உட்கட்டமைப்பு அல்லது அந்த ஸ்ட்ரக்சர், ரைட், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்றதையும் ரெகுலேஷன் சொல்லுது. அது எப்படி கேட்டா, நிறைவேற்று பணிப்பாளரையும் நிறைவேற்று அதிகாரம் இல்லாத பணிப்பாளரையும் கொண்ட ஒரு பொருத்தமான கலவையாக இருக்க வேண்டும். அப்ப பணிப்பாளர் என்ற நேரம் அதுல சில பணிப்பாளர் நிறைவேற்று பணிப்பாளர், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் என்று சொல்றேன். அப்ப அவர்களுக்கு வந்து அந்த வங்கியுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல ஏதாவது ஒரு பங்கு வழங்கப்பட்டிருக்கும், ரைட், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். அதே நேரம் இன்னும் சில வகையான பணிப்பாளர்கள் காணப்படுவார்கள், அவர்களுக்கு வந்து அந்த நிறைவேற்று அதிகாரம் இருக்காது. அவங்களே சொல்றேன் நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். அப்ப அந்த நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து பொதுவாக இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருப்பாரு, சுதந்திரமான பணிப்பாளரா இருப்பாரு. அவருக்கும் வங்கிக்கும் தொடர்பு இருக்க, அந்த வங்கியுடைய தொழிற்பாட்டுல தொடர்பு இருக்காது. ஆனாலும் அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன், அதாவது சுதந்திரமான என்ன சொல்றேன் இப்போ, சுதந்திரமான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு அவர் உதவி செய்வாரு. பணிப்பாளர் சபையில 3 வகையான பணிப்பாளர்கள் காணப்படுவார்கள். நிறைவேற்று பணிப்பாளர், நிறைவேற்று அதிகாரம் இல்லாத பணிப்பாளர், அடுத்தது சுதந்திரமான பணிப்பாளர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். அப்ப இந்த பணிப்பாளர் சபை என்றது நிறைவேற்று பணிப்பாளர் மட்டுமே வச்சிருக்க இயலாது. அதே நேரம் நிறைவேற்று அதிகாரம் இல்லாத டைரக்டர்ஸ் மட்டுமே வச்சிருக்கவும் இயலாது. இது 3 விதமான பணிப்பாளர்களையும் கொண்ட ஒரு பொருத்தமான கலவையா இருக்கணும். அது முக்கியம். நிறைவேற்று அதிகாரம் இல்லாத பணிப்பாளர்கள் அதிகமானவர்கள் சுதந்திரமான தீர்மானம் எடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொண்டிருக்க வேண்டும். அப்ப சிஇஓ அல்லது மேனேஜிங் டைரக்டர் அல்லது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ன்றது ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். அவர் ஒரு டைரக்டர் தான், ஒரு பணிப்பாளர் தான். ஆனா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பணிப்பாளராக காணப்படுவார்.
அப்ப அவருடைய தீர்மானம் சரியா பிழையான்றத என்னது அவருடைய தீர்மானம் சரியா பிழையான்றத முடிவு செய்யறதுக்கு அதுல வந்து நிறைய நிறைவேற்று அதிகாரம் இல்லாத பணிப்பாளர் காணப்படணும். அப்படி இல்லாண்டா என்ன நடக்கும்? அவரு பேங்க்ல என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் போர்டுல போட்டு அப்ரூவ் பண்ணிக்கொள்வாரு. அவர் செய்யணும்னு நினைக்கிறது சில நேரம் சரியா இருக்கலாம் அல்லது பிழையா இருக்கலாம். அவர் ஏதாவது ஒரு பிழையான தீர்மானத்தை கொண்டு வந்தா அதை எதிர்க்கிறதுக்கு நிறைவேற்று அதிகாரம் இல்லாத பணிப்பாளர்கள் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாண்டா அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து போர்டுக்கு போட்டு அப்ரூவ் பண்ணிக்கொள்வார். ஆகவே ஒரு வங்கியுடைய இது பொதுவா கம்பெனிகள்ல இருக்குது. எவ்வளவு பெரிய கம்பெனி எடுத்தாலும் இத மாதிரி இதெல்லாம் காணப்படுது. ஒரு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் இருப்பாரு, அவர் எடுக்கிறது தான் டிசிஷன். அவர் என்ன சொல்றாரோ மற்றவங்க எல்லாம் ஓகேன்றுவாங்க. ரைட்? அப்ப அதுல வந்து சும்மா பேருக்கு தான் டிரெக்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் அப்படி ஒரு குடும்ப அங்கத்தவர்கள் தான் பணிப்பாளராக இருப்பாங்க. அப்ப வங்கி ஒன்றுல அதை மாதிரி செய்ய இயலாது. ரைட்? வங்கியில வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பணிப்பாளர் இருக்கணும், நிறைவேற்று அதிகாரம் இல்லாத சுதந்திரமான பணிப்பாளரும் இருக்கணும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பணிப்பாளர்களுடைய தீர்மானங்களோட அந்த பொருத்தப்பாட நிறைவேற்று அதிகாரம் இல்லாத பணிப்பாளர்கள் முடிவு செய்யணும். சிஇஓ ஏதாவது ஒரு பிழையான ஒரு பொருத்தமில்லாத ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொண்டு வந்தாங்க, இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அதை வந்து எதிர்ப்பாங்க. இல்ல இது செய்ய இயலாது, செஞ்சா இப்படி இந்த மாதிரி எதிர் விளைவுகள் வரலாம், வங்கிக்கு நட்டம் ஏற்படலாம். ரைட்? அப்ப அந்த அந்த இன்புட் அந்த உள்ளீடு வந்து முக்கியம். அந்த தீர்மானம் மேற்கொள்றதுக்கு அந்த நடவடிக்கை என்ன டிசிஷன் மேக்கிங் ப்ரோசஸ், தீர்மானம் மேற்கொள்ளும் நடவடிக்கையில இந்த சுதந்திரமான அல்லது வெளிவாரியான உள்ளீடுகள் வந்து மிக முக்கியம். அடுத்தது பணிப்பாளர் சபையில ஏற்கனவே நான் சொன்னதுதான், காணப்படக்கூடிய ஒவ்வொரு பணிப்பாளரும் வங்கிக்கு தேவையான தேர்ச்சி மற்றும் அனுபவம் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் சில கம்பெனிஸ்ல டிரெக்டராக ஒரு கிரிக்கெட் பிளேயரை போடுவாங்க, அல்லது சினிமாவில் ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் ஒரு டிரெக்டரா வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை ஒரு பொலிட்டீஷியன் ஒரு 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 என்ன சொல்ற அரசியல்வாதிய டிரெக்டரா வச்சிருப்பாங்க. ஏன் காரணம் வந்து அப்ப அவங்களோட அந்த அந்த இமேஜ் என்ன, அவங்களோட அந்த பேரை அந்த நிறுவனத்துக்கு பயன்படுத்திக்கணும். ஒரு கிரிக்கெட்டர்னு சொன்னா அவருக்கு ஒரு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. அவர் ஒரு பிரசித்தமான ஆள், அந்த அந்த நாட்டிலேயோ அல்லது சமூகத்திலேயோ ஒரு பிரசித்தமான ஆள். அதோட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக அது மாதிரி ஆட்களை டிரெக்டரா வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு பேங்கை பொறுத்தவரையில அப்படியான யாரையுமே டிரெக்டர் போர்டுக்கு அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஒரு கிரிக்கெட்டரை கொண்டு போயிட்டு பேங்க் டிரெக்டரா வைக்கல. அது ஏன்? அவருக்கு அந்த வங்கிக்கு பொருத்தமான தேர்ச்சியும் இல்லை, அனுபவமும் இல்லை. வேற அப்போ ஒரு வங்கியுடைய டிரெக்டர் போர்ட் அல்லது பணிப்பாளர்கள் பொதுவாக ஒன்று அக்கௌண்டனா இருக்கலாம், ஆடிட்டரா இருக்கலாம், அல்லது பேங்கர்ஸா இருக்கலாம், அல்லது லோயர்ஸா இருக்கலாம். அல்லது லோயரும் தேவை. ஏன் வங்கி தொழில எத்தனையோ விதமான சட்ட தேவைப்பாடுகள் இருக்குது. கட்டாயம் லோயர் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு லோயர் அந்த போர்ட்ல கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தேர்ச்சியில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது ஒரு சீமா அக்கௌண்டன்ட் கட்டாயம் இருக்கணும். ரைட்? அப்ப அதே மாதிரி பேங்கிங் பிசினஸோட சம்பந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை அல்லது அனுபவம். இப்போ உண்மையிலே இலங்கையில வங்கிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சில வங்கிகள்ல காணப்படக்கூடிய இந்த இந்த டிரெக்டர்ஸ் வந்து உண்மையிலே அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை. A லெவல் தான் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 டிப்ளமா செஞ்சிருப்பாங்க, அதுவும் 1970 80 செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவளுக்கு வந்து 35 வருஷமா பேங்க்ல வேலை செஞ்சிருப்பாங்க. ஒரு டிரெக்டரா அல்லது ஒரு KMP ஒரு முக்கியமான பதவியில ஒரு 30-35 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க. அதுவும் கூட பொருந்தும். ஏன்? அந்த படிப்புட அந்த குவாலிஃபிகேஷனை விட சில நேரத்துல அந்த அனுபவம் வந்து சரியான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு உதவும். அது மாதிரியான ஆட்களுக்கு சென்ட்ரல் பேங்கால அனுமதி வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்தது இந்த பணிப்பாளர் சபையுடைய ஒவ்வொரு வருட நியமனமும் மத்திய வங்கியால அனுமதிக்கப்படணும். சரியா? ஒரு பேங்க் ஒரு போர்ட்ல ஒரு போர்ட் மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு மத்திய வங்கியில இருந்து அனுமதி பெறணும். அனுமதி பெற்றுத்தான் அந்த நியமனம் வழங்கப்பட வேண்டும். அப்ப மத்திய வங்கிக்கு அனுமதிக்கு வர நேரம் நாங்க இதெல்லாம் செக் பண்ணோம். அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னது, எத்தனை வருஷம் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சிருக்கிறாரு, எந்த பொசிஷன்ல வேலை செஞ்சிருக்கிறாரு, அப்ப அவருக்கு வேற ஏதாவது அனுபவங்கள் இந்த வங்கி தொழிலோட சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் இருக்குதா, ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு வேணும். அதெல்லாம் பார்த்துட்டு சென்ட்ரல் பேங்கால தான் அந்த அப்ரூவல் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் இந்த பேங்க்ல ஒரு டிரெக்டரா வேலை செய்ய முடியும். ஆனா அரசாங்க வங்கிகளை பொறுத்தவரையில இது கொஞ்சம் வேற. ஏண்டா உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் ஓன் பேங்க்ஸ், அரச வங்கிகள், அரசாங்கத்துக்கு சொந்தமான வங்கிகள், இலங்கை வங்கி, மத்திய வங்கி இல்ல சாரி இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, பீப்புள்ஸ் பேங்க், என்எஸ்பிங்க, தேசிய சேமிப்பு வங்கி போன்ற வங்கிகள்ல அது டிரெக்டர் போர்டு அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது. அந்தந்த வங்கிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அரசாங்கத்தால் வகுக்கப்பட்ட சட்டம். அதன் அடிப்படையில அரசாங்கத்தால தான் அந்த பணிப்பாளர் சபை நியமிக்கப்படும். அரச வங்கிகளை பொறுத்தவரையில முதலாவது நியமிக்கப்படும். அதுக்கு பின்னர் மத்திய வங்கியுடைய அனுமதிக்கு விண்ணப்பிக்கப்படும். சில நேரம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 பேங்க்ல அப்படி பிரச்சனைகள் வந்தது. அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டவர் பொருத்தம் இல்லைன்னு மத்திய வங்கி அறிவிச்சிருக்கு. அதே போல அவங்க அவரை இல்லாமக்கிட்டு இன்னொருத்தர போட்டிருக்கிறாங்க. அது அரச வங்கியை பொறுத்தவரையில கொஞ்சம் வேறுபடும். ஆனா தனியார் வங்கியை பொறுத்தவரையில முதலாவது மத்திய வங்கியுடைய அனுமதி பெறணும், அதுக்கு பிறகுதான் நியமிக்கணும். ஸோ அனுமதிக்கு பிறகுதான் நியமனம் மேற்கொள்ளப்படும். ஆனா அரச வங்கிகளை பொறுத்தவரையில முதலாவது நியமனம், அதுக்கு பிறகு அனுமதிக்கு வரும். சில நேரம் அனுமதிக்கு வர்ற நேரம் அது ரிஜெக்ட் ஆக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அவங்க வேறொருத்தரை நியமித்திருக்கிறாங்க. நான் இந்த கிட்டத்துல நடந்த இந்த சிக்கலுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கிறோம், இதுக்கு பிறகு யாரையாவது நியமிக்கணும்னா முதலாவது மத்திய வங்கியிடம் அனுமதி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நியமிங்க. அப்படி இல்லாண்டா நியமித்தவரை விலக்க வேண்டிய சந்தர்ப்பம். அது 2 பேர்த்துக்கும் சரியில்லை, அரசாங்கத்துக்கு சரியும் இல்லை, அந்த தனிநபரே சரியும் இல்லை. நியமித்ததுக்கு பிறகு 1 மாசம் இல்லை, சென்ட்ரல் பேங்க் அப்ரூவல் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அவரை வெளியாக்கணும். அது அரசாங்கத்துக்கும் அது கெட்ட பேர், அந்த தனிப்பட்ட நபருக்கும் அது சரியில்லை. அதனால இப்ப நாங்க அரசாங்கத்துக்கும் அறிவிச்சிருக்கிறோம், எதிர்காலத்துல யாரையாவது நியமிக்கிறேன்னா முதலாவது சென்ட்ரல் பேங்க்ல அனுமதி எடுக்க சொல்லி. அப்ப இந்த பொருத்தம் தேர்ச்சின்றது முக்கியம். அப்படி பொருத்தம் இல்லாத, அனுபவம் இல்லாத ஒருத்தரை வங்கி நியமிக்க முடிவு செய்தா அந்த நியமனம் மத்திய வங்கியால நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அதுல முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, அந்த வங்கி தொழிற்பாட்டை சரியாக கொண்டு நடத்துறதுக்கு அது பத்திய அறிவு அல்லது அனுபவம் கட்டாயம் தேவை. ஒரு பிரைவேட் கம்பெனி ஒன்று செய்யற மாதிரி பேங்க் ஒன்று செய்ய இயலாது, பேங்க் ஒன்று அப்படி ரன் பண்ண இயலாது. ஆகவே இந்த தேர்ச்சி, அனுபவம், பொருத்தப்பாடுன்றது ஒரு வங்கி பணிப்பாளர் சபைக்கு முக்கியம். அடுத்த தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது என்னது, சில டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஏதாவது சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் செய்ய வந்தா விரும்ப மாட்டாங்க. பேங்க்லாம் அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க, சில பேர் இருப்பாங்க. ஏதாவது டெக்னாலஜி சேஞ்ச் வந்துச்சுன்னா பயப்படுவாங்க. ஐயோ இந்த டெக்னாலஜி எப்படியோ தெரியாது, இதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியாது, இதை நாங்க போட்டு எங்கட பேங்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அதை நாங்க அனுமதிச்சா ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும், ரைட், அது வந்தாலும் கண்டுபிடிக்கவும் மேலாது. அப்ப அப்படி சொல்லிட்டு அந்த சேஞ்சஸுக்கு விரும்ப மாட்டாங்க. அது உண்மையிலே நல்ல ஒரு முடிவு இல்லை. அதனாலதான் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டா, பணிப்பாளர் சபையில ஒரு கிட்டத்தட்ட 9 பேராவது இருக்கணும். ஒருத்தர் எகென்ஸ்ட் மாற்றத்துக்கு விரும்பலனாலும் குறைஞ்சது இன்னொரு 4 பேர் மாற்றத்துக்கு விரும்புவாங்க. அப்ப அந்த தீர்மானம் கடைசியில ஒரு பொதுவான தீர்மானமா இருக்கும், ஒத்தர்ட முடிவா இருக்காது, ஒரு கூட்டு முடிவு, ஒரு ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டு முடிவா காணப்படும்.
பழைய காலத்துல பேங்க் டிரெக்டர்ஸ் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஏன்டா முதலாவது இந்த ஆட்டோமேஷன் வர நேரம், கோ பேங்கிங் சிஸ்டம், அந்த பிரான்ச் நெட்வொர்க்கிங், ஏடிஎம் நெட்வொர்க்கிங், அதுக்கெல்லாம் பயந்துருக்கிறாங்க. உண்மையிலே சில வங்கிகள் அந்த ஏடிஎம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு டிலே ஆகிடுச்சு, காலம் எடுத்து, நிறைய காலம் எடுத்துச்சு. அது காரணம் அந்த பணிப்பாளர் சபை வந்து அந்த மாற்றத்துக்கு விரும்பல. அவங்களுக்கு பயம், ஏடிஎம்ல சல்லி எடுத்தா என்ன நடக்குமோ தெரியாது. ஏன் இதுக்கு முதல்ல ஏடிஎம் கண்டு இல்ல, ரைட், புதுசா வர நேரம். ஓகே, ஸோ அப்ப அப்படி இருக்கக்கூடாது. ஆனா இப்ப பாருங்க, இப்ப வந்து உங்களுக்கு நீ கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, அந்த ஃபின்டெக் என்று சொல்றது, அடுத்தது கிளவுட் கம்ப்யூட்டிங், அடுத்தது நிறைய டெக்னாலஜிகள் வந்திருக்குது பேங்கிங்கோட சம்பந்தப்பட்டது. அப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், யாரும் இதுக்கு முதல்ல கண்டும் இல்லை, கண்டு இல்லை, என்ன நடக்கும்னு தெரியாது. கிளவுட்ல கொண்டு போய் டேட்டா சர்வ் பண்ணா என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த நேரத்துலையும் கூட சில ரெசிஸ்டன்ட், அதாவது என்ன எதிர்ப்புகள் வரலாம். பேங்க்ல டேட்டா, பேங்க்ல தகவல் கொண்டு போயிட்டு அந்த கிளவுட்ல சர்வ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்படி இல்லை ஃபின்டெக் சொல்யூஷன், அதாவது இன்னொரு ஒரு ஒரு டெல்கோ கம்பெனிஸ், உதாரணத்துக்கு சொல்லுங்க மொபிடெல் அல்லது டயலாக், ஒரு டயலாக் மூலமா அல்லது மொபிடெல் மூலமா இந்த வங்கி சேவையை மேற்கொள்றதுக்கு, ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய அப்படி திடீர்னு மாறுறதுக்கு சில நேரம் விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா அவன் வந்து கொஞ்சம் காலம் எடுத்து அதை ஸ்டடி பண்ணி அதுல எது நன்மை இருக்கா தீமை இருக்கா, கூடுதலா நன்மைன்னு சொன்னா அதுக்கு போறது நல்லது. அப்ப அந்த மாற்றத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அந்த பணிப்பாளர் சபை. அப்படி இல்லைண்டா இன்னுமே அந்த பழைய காலத்துல மாதிரி மேனுவலாவே எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அது வந்து கூடாது. அடுத்தது புதிய எண்ணங்களின் உள்ளீடு. இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு ஒரு புதிய ஒரு எண்ணக்கரு, புதிய ஒரு கான்செப்ட். அப்ப அதை பேங்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏழுமா, ரைட், அதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நாங்க செய்வோம், இதுல நல்ல விஷயம் இருக்குது, தீமையை விட நன்மை அதிகமா இருக்குது, அந்த தீமையும் கூட எங்களால இந்த வழியில பாதுகாக்கலும், அப்படி சொல்லி அந்த புதிய இன்புட்ஸை வழங்கக்கூடியதா இருக்கணும். அப்போ ஒரு போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் கொண்ட ஒரு மிக்ஸா இருக்கணும், ஒரு கலவையா இருக்கணும். அதுல படிச்சவங்க இருக்கணும், அனுபவம் உள்ளவங்க இருக்கணும், டெக்னாலஜிய மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க இருக்கணும், அதே மாதிரி புதிய எண்ணக்கருக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் இருக்கணும், எந்த நாளும் புதிய இன்புட்ஸ் வழங்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். அதே நேரம் நிறைவேற்ற பணிப்பாளர் இருக்கணும், நிறைவேற்ற அதிகாரம் இல்ல பணிப்பாளர் இருக்கணும், சுதந்திரமான பணிப்பாளர் இருக்கணும். ஒரு பேங்க் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இதெல்லாம் எல்லா கேரக்டர்ஸையும் கொண்ட ஆட்களா இருக்கணும். மூணாவது கோட்பாடு, ரெண்டாவது கோட்பாடு விளங்கிச்சா? போர்ட் காம்போசிஷன் எப்படி இருக்கணும்னு. கிஷானு, கிஷானி நீங்க ஆன்லைன்ல இருக்கிறீங்களா? ஓகே, மூணாவது கோட்பாடு போவோம். மூன்றாவது கோட்பாடு என்ன சொல்லுதுன்ற, ஒரு பணிப்பாளரின் பொருத்தம் மற்றும் தகுதி. அப்ப என்ன மாதிரியான ஆட்கள் பணிப்பாளராக நியமிக்கப்பட வேண்டும்ன்றது.
ஒரு வங்கியுடைய பணிப்பாளராக இருக்கிறாண்டா அவருக்கு சில தகுதிகள் இருக்கின்றது. இதுவும் ஏற்கனவே ரெகுலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பணிப்பாளர் பதவிக்கான பொருத்தமான தகுதியானவராக இருக்கணும். அதுக்கு தேவையான கல்வி தகமை அல்லது தொழில் தேர்ச்சி அனுபவம் இருக்கணும். ரைட். அடுத்தது வயது முக்கியம். 70 வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும். அது முக்கியம். அப்படி என்றால் ஒருத்தர் டிரெக்டராக இருக்கிற நேரம் அவருக்கு 70 வயது ஆகிறது. என்ன செய்யணும்? அவரோட 70வது பர்த்டேயோட அவர் அந்த பேங்க் அந்த வங்கியிட பணிப்பாளர் சபையில இருந்து விளையிடணும். 70 வயதுக்கு மேற்பட்டவருக்கு வங்கியுடைய பணிப்பாளராக இருக்கிறது. அதே நேரம் ஆகக்கூடியது 20 கம்பெனிகள்ல மாத்திரம்தான் பணிப்பாளராக இருக்கலாம். மாதிரி 100 கம்பெனி 150 கம்பெனி அல்ல டிரெக்டரா இருக்க முடியாது. இப்ப ஆகக்கூடியது 20 கம்பெனில மாத்திரம்தான் டிரெக்டரா இருக்கலாம். அதே நேரம் நீதிமன்றத்தால குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படாதவரா இருக்காங்க. ஏற்கனவே நீதிமன்றத்துல குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருந்தா அவர் ஒரு வங்கியிட பணிப்பாளரா இருக்க முடியாது. சரியா? அடுத்து இதை தவிர இன்னும் சில தகுதிகள் பொருத்தப்பாடு தேவைப்பாடுகள் காணப்படுகின்றது. அவர் என்ன ஊமையா இல்லாம இருக்கணும், நல்ல அப்படி அந்த களவெடுத்து இருக்க கூடாது, நம்பிக்கையானவரா இருக்கணும், புத்தி சுவாதீனமா இருக்கணும், அப்படி என்று சொல்ற ஒரு மென்டல் அப்படி இல்னஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ரைட். புத்தி சுவாதீனமா இருக்கணும், சுயநினைவு உள்ளவரா இருக்கணும். அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் தேவைப்பாடுகள் இருக்குது. ஆனா இதுகள் தான் முக்கியம். அவருக்கு தேவையான கல்வி தலைமையும் எக்ஸ்பீரியன்ஸ் தொழில் தேர்ச்சியும் காணப்படணும். 70 வயதுக்கு மேற்படாம இருக்கணும். 20 கம்பெனிக்கு மேல பணிப்பாளராக தொழிற்பட முடியாது. நீதிமன்றத்தால குற்றவாளியாக ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்க கூடாது. ஏற்கனவே குற்றவாளியாக கண்டிருந்தால் நீதிமன்றம் அவருக்கு ஒரு வங்கியில பணிப்பாளராக வேலையாற்ற முடியாது. 4வது கோட்பாடு முகாமைத்துவ தொழிற்பாடு. இது போர்ட் மீட்டிங் சம்பந்தப்பட்டது. பணிப்பாளரின் தீர்மானத்துக்கான பிரத்யேகமா அடையாளம் காணப்பட்ட அம்சங்கள் உள்ளடக்கிய பட்டியல் ஒன்று இருக்கணும். இதென்னு கேட்டா சில தொழிற்பாடுகள், சில வங்கியால மேற்கொள்ளப்படக்கூடிய சில தொழிற்பாடுகளுக்கு அந்த தொழிற்பாட்டை மேற்கொள்றதுக்கு முன்னர் பணிப்பாளர்ட அனுமதி தேவை. போர்ட் அப்ரூவல் ஒன்று எடுத்துட்டு தான் அந்த வேலையை செய்யலாம். சில விடயங்கள் இருக்குது. ஓகே, பணிப்பாளர் சபை அனுமதி எடுக்கும் வரையும் இருக்கல, ரைட், அவ்வளவு காலம் காத்து இருக்கல. அதனால நீங்க அந்த தீர்மானத்தை எடுப்பீங்க, அந்த நடவடிக்கை வங்கி நடவடிக்கையை மேற்கொள்வீங்க. ஆனா அதுக்கு பிறகு பணிப்பாளர் சபையிட அனுமதி பெறணும். ஏன்? பணிப்பாளர் சபை கூட்டங்கள் எந்த நாளும் நடக்கிறது இல்லை. பொதுவா பேங்கை பொறுத்தவரையில ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அல்லது 2 தடவைத்தான் போர்ட் மீட்டிங்ஸ் நடக்கும். அப்ப இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு அல்லது ஒரு மாசத்துக்கு 2 தடவை தான் பொதுவா போர்ட் மீட்டிங் நடக்கிறது. உங்களுக்கு 2 கிழமைக்கு ஒருக்கா தானே, ஒரு மாசத்துக்கு 2 தடவை 2 கிழமைக்கு ஒருக்கா. போர்ட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அடுத்த போர்ட் மீட்டிங் வரையும் 2 கிழமை காணப்படுது. அப்ப அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிசினஸ் செய்ய வேண்டி வரும். ரைட். இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு லோன் கொடுக்க வேண்டி வருது, சொல்லுங்க, பெரிய லோன், ஒரு 100 பில்லியன் லோன். அப்ப அந்த லோன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அப்ரூவலோட தான் கொடுக்கணும். ரைட். நான் திரும்ப கடன் வளங்கள் பத்தி படிக்கிற நேரம் படிப்போம். அப்ப பெரிய அமௌண்ட் லோன் மேனேஜருக்கோ அல்லது இப்போ ரீஜனல் மேனேஜருக்கோ அல்லது அப்படி அப்ரூவ் பண்ண முடியாது. அது ஒரு கிரெடிட் கமிட்டி அல்லது ஒரு போர்ட் அப்ரூவல் வேணும். போர்ட் கிரெடிட் கமிட்டி இருக்கு, நம்ம பின்னால் அதை படிப்போம். அப்ப அப்படி ஒரு அப்ரூவல் வேணும். அப்ப எனக்கு 2 கிழமைக்கு அதை வெயிட் பண்ண இயலாது. சில நேரம் என்ன செய்வீங்க, நீங்க லோனை பாஸ் பண்ணிடுவீங்க, லோனை கொடுத்துருவீங்க.
அது வரை அடுத்த போர்ட் மீட்டிங்ல வந்து அதுக்குரிய அனுமதி எடுக்கலாம். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற ரெட்டிஃபிகேஷன். முன் அனுமதி என்று சொல்றது அப்ரூவல். இப்போ அதை செஞ்சுட்டு திரும்ப பின்னால் அனுமதி கேட்கறது சொல்ற ரெட்டிஃபிகேஷன் உண்டு. அப்போ அந்த ரெட்டிஃபிகேஷன் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணலாம். ரைட், ரெட்டிஃபிகேஷன் பேப்பர் வந்து போர்டுக்கு அனுப்பி அதை பிறகு அப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். அதுல வந்து பேங்க் முடிவு செய்யணும், இந்த விடயங்கள் கட்டாயம் முன் அனுமதி வேணும். ரைட், கட்டாயமா முன் அனுமதி வேணும். இந்த விடயங்களுக்கு முன் அனுமதி தேவையில்லை, நீங்க அதை செய்யலாம், செஞ்சுட்டு பின்னால அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த என்னென்ன தொழிற்பாடுகளுக்கு முன் அனுமதி தேவை, என்னென்ன தொழிற்பாடுகளுக்கு பின்னால அனுமதி பெற்றுக்கொள்ளலாம்ன்றத தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும். போர்டு வந்து கட்டாயம் அதை தீர்மானித்திருக்க வேண்டும். பணிப்பாளரின் தீர்மானத்துக்கென பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட அம்சங்கள் அடக்கிய பட்டியல் காணப்படும். அப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி விடயங்கள் கட்டாயம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அப்ரூவல் வேண்டும். நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறீங்கன்னு இருக்கும், சிஇஓ வந்து ப்ரொமோட் பண்ண போறாரு ஒருத்தரை, இப்படி ஏஜிஎம்மா இருக்கிற ஒருத்தரை டிஜிஎம்மா ப்ரொமோட் பண்ண போறாரு சிஇஓ. அப்ப அதை வந்து ப்ரொமோஷனை கொடுத்துட்டு போர்டில் போயிட்டு கேட்கல, நான் இவரை ப்ரொமோட் பண்ணிட்டேன் நீங்க அப்ரூவ் பண்ணுங்க, அப்படி செய்யல. அது வந்து கட்டாயம் முன் அனுமதி பெறணும். கட்டாயம் முன் அனுமதி பெற்றுதான் செய்யணும். அப்ப அது என்னென்ன விதமான தொழிற்பாடுகளுக்கு முன் அனுமதி தேவைன்றது அந்த போர்டு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கணும். உதாரணத்துக்கு இன்னொன்று எடுப்போம், ஒரு நீங்க பேங்க்ல இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு டீலிங் வந்து செய்றீங்க, ட்ரெஷரி ஃபாரின் கரன்சி டீலிங் உண்டு, ஒரு அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் உண்டு. அப்ப அந்நிய செலாவணி வீதம் ஒரு நாளைக்கு 1000 திரக்க மாறும், அது வந்து நிலையானதில் அடிக்கடி மாறக்கூடியது. இப்ப சொல்றீங்க ரேட் குறைஞ்சி கொண்டு வருது, அப்ப நாங்க இப்ப போயிட்டு கரன்சி பர்ச்சேஸ் அந்நிய செலாவணி கொள்வனவு செஞ்சா வங்கிக்கு லாபம். ஏன், அந்நிய செலாவணி வீதம் குறைந்து கொண்டு வருது, பெரிய அளவுல குறையுது. அப்ப அப்படி நடக்கிறது தானே. இப்போ டாலர் தெரியும் 200 ரூபால இருக்கும், அடுத்த ஆண்டு 198 ரூபாய்க்கு வரும், அல்ல 197 ரூபாய்க்கு வரும். அப்ப அது வந்து ஒரு பெரிய அளவான வீழ்ச்சி. அப்ப அதுல வந்து நீங்க போயிட்டு அந்நிய செலாவணி கொள்வனவு செஞ்சா வங்கிக்கு லாபமா இருக்கும், இல்லைன்னா நீங்க 200 ரூபாய் கட்டி தான் வாங்கணும், இப்ப நீங்க 197 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. ஓகே, அது ஒரு வியாபார தீர்மானம், பிசினஸ் டெசிஷன். இதை வந்து நீங்க போர்ட்ல போயிட்டு இப்ப உண்மையிலே இப்ப நீங்க 100 மில்லியன் 100 மில்லியன் டாலர் கொள்வனவு செய்ய போறீங்க, ஆனா ஏற்கனவே போர்டால அனுமதிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு 75 மில்லியன் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. 75 மில்லியன் தான் உங்களோட போர்ட் அப்ரூவ்ட் லிமிட். ரைட், பணிப்பாளர் சபையால அனுமதிக்கப்பட்ட எல்லை, உச்ச எல்லை வந்து 75 மில்லியன். இப்ப நீங்க 100 மில்லியன் வாங்கணும் சொல்றேன், இந்த டைம்ல 100 மில்லியன் வாங்கினா 25 மில்லியனுக்கு 2 ரூபாய் படி 50 மில்லியன் லாபம். இதை 2 கிழமை வெயிட் பண்ணி போர்டு வந்தன்னைக்கு அதுல அப்ரூவ் பண்ணி கொண்டு செய்யல, அது ஏன் நாளைய கிட்ட ரேட் திரும்ப மாறிடும். அப்ப அந்த மாதிரியான டைம்ல சிஇஓ டிசைட் பண்ணார், ஓகே நீங்க இந்த டீலிங்கை முடியுங்க, டீலிங்கை செய்யுங்க, அதுக்கப்புறம் நாங்க போர்ட்ல போட்டு அப்ரூவ் எடுத்துக்கொள்ள சிஇஓ ஒரு அப்ரூவல் நோட் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த டீலர் அந்த கொள்வனவு செய்வாங்க, டீலிங்கை முடிச்சிருவாங்க. திரும்ப நீங்க எப்ப போர்ட் மீட்டிங் அடுத்தது வருதோ அந்த போர்ட்ல போயிட்டு சொல்ல போறீங்க, 25 மில்லியன் டாலர் கூடுதலா வாங்கினோம், ஏன்னு கேட்டா எங்களுக்கு அதுல வந்து 50 மில்லியன் லாபம் வருது, 200 ரூபால இருந்தது 198 ரூபா குறைஞ்சிருக்கு, அப்போ ஒரு டாலருக்கு 2 ரூபா குறைஞ்சிருக்கு, 25 மில்லியன் டாலருக்கு 50 மில்லியன் லாபம் வரப்போகுது, அதனால நாங்க இந்த 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 என்னது இந்த தொழிற்பாட்டை மேற்கொண்டோம். அப்ப அதால எங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு, இப்ப நீங்க எங்களுக்கு அப்ரூவ் தாங்க, அப்ப போர்டு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. அப்ப இதுல முக்கியம் என்னன்னு கேட்டா, சில அந்த போர்டுடைய ப்ரையர் அப்ரூவல் முன் அனுமதி எந்த விடயத்துக்கு தேவைன்றத போர்டு வந்து சொல்லி இருக்கணும். அதுல வந்து உங்களுக்கு மில்லியன் இல்ல கோடிக்கணக்கு லாபம் வந்தாலும் நீங்க செய்ய இயலாது. போர்டு முன் அனுமதி தரும் வரைக்கும் காத்திருக்கணும். சில விடயங்கள் இருக்கும் அதுல முன் அனுமதி தேவையில்லைன்னு போர்டு சொல்லி இருக்கும். ஓகே, இதுதான் உங்களோட லிமிட், இதை விட நீங்க கூட செய்யறது வங்கிக்கு லாபம் தான் செய்யுங்க,
அதுக்கு முன் அனுமதி தேவையில்லை. அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச பிறகு திரும்ப எப்ப போர்ட் மீட்டிங் வருதோ அந்த டைமுக்கு நீங்க அப்ரூவல் எடுத்தா போதும். அப்ப அந்த வேறுபாடை கட்டாயம் போர்ட் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா வேலை செய்யறாக்களே தெரியாது, இது நான் போர்ட்டை கேட்டுட்டு செய்யணுமா கேட்காம செய்யணுமா, செஞ்சா பிரச்சனை வருமா, ரைட், செய்ய முட்டா திருப்பி ஏற்றி வாங்கணுமா, எதுவும் தெரியாது, முடிவெடுக்க கஷ்டமா இருக்கும். அதனால இந்த போர்டு கட்டாயம் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க கட்டாயம் முன் அனுமதி எடுக்கணும். மற்ற விடயங்களுக்கு முன் அனுமதி தேவையில்லை, உங்களோட லிமிட் உள்ளது செய்யுங்க, அதை விட கூடுனா வங்கிக்கு நன்மைண்ட அந்த முடிவெடுங்க, பின்னால போர்டு அப்ரூவல் எடுக்கலாம். அப்ப அந்த வேறுபாடு கட்டாயம் அந்த வேலை செய்யறாக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்த கோட்பாடு 5, தலைவர் மற்றும் முதன்மை நிறைவேற்று அலுவலர். அப்போ ஒரு வங்கியை பொறுத்தவரையில முக்கியமான 2 பொசிஷன்ஸ் காணப்படுது, 2 பதவிகள் காணப்படுகின்றன. ஒன்று தலைவர், சேர்மன் என்று சொல்றது. அடுத்தது முதன்மை நிறைவேற்று அலுவலர், சிஇஓ. அப்போ எந்த பேங்க் எடுத்தீங்கன்றாலும் அதுல ஒரு சிஇஓவும் ஒரு சேர்மனும் காணப்படுவார், ரைட், சேர்பர்சன். சில பொம்பளையிலும் இருக்கிறாங்க, ஆகவே சேர்பர்சன் வைக்கிறது. ஆம்பளையிலும் இருக்கிறாங்க, பொம்பளையிலும் இருக்கிறாங்க, சேர்பர்சன் தான் சொல்றது. அப்ப சேர்மன் எப்பவுமே அந்த பணிப்பாளர் சபையோட தலைவரா இருப்பாரு, சேர்பர்சன் அந்த பணிப்பாளர் சபையோட தலைவரா காணப்படுவார். சிஇஓ எப்பவும் பேங்கோட தலைவரா காணப்படுவாரு. பேங்க் வேற பணிப்பாளர் சபை வேற என்ற அடிப்படையில தான் நாங்க இந்த தொழிற்பாடை மேற்கொள்றது. வங்கியுடைய அன்றாட தொழிற்பாடுகளுக்கு தலைமை தாங்கிறது சிஇஓ. வங்கியுடைய பணிப்பாளர் சபையோட தொழிற்பாட்டுக்கு தலைமை தாங்கிறது சேர்பர்சன், தலைவர், சபையின் தலைவர். அது ரெண்டுமே ஒருத்தருக்கு இருக்கலாது, ஒரே ஆள் சேர்பர்சனாகவும் சிஇஓவும் இருக்கல. பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் அப்படி இருக்குது, பேங்க் இல்லாத இணைய கம்பெனி இல்ல, மேனேஜிங் டைரக்டரும் அவர் தான், சேர்மனும் அவர் தான், ரைட். ஆனா வங்கியில பொறுத்தவரையில அப்படி ஒரே ஆள் இருக்கலாது, ரெண்டு வேறுபட்ட ஆட்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அந்த பிரச்சனை தான். சிஇஓக்கு என்னென்ன, அவரே தான் சேர்மனா இருந்தா அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போர்டுல போட்டு செஞ்சு கொள்வார். அப்ப அந்த செக்ரிகேஷன், அந்த வேறுபாடு கட்டாயம் இருக்கணும். ஒரே ஆளுக்கு இந்த 2 முக்கியமான பதவியையும் வகிக்க முடியாது, ரைட். ஆனா கம்பெனிஸை பொறுத்தவரையில இது சாதாரணம், ஒரே ஆள் 2 சேர்மனாவும் இருப்பாரு, எம்டியாவும் இருப்பாரு. அப்ப பணிப்பாளர் சபை ஒரு தலைவரையும், அந்த தலைவரை தீர்மானிக்கிறதும் பணிப்பாளர் சபை தான், சிஇஓவை நியமிக்கிறதும் பணிப்பாளர் சபை தான். அதே நேரம் அந்த 2 வேறுபட்ட நபர்களை நியமிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அதிகாரம் ஒருவரிடத்தில் குவிக்கப்படாமல் இருத்தல். ஒன் மேன் ஷோ அப்படி இயலாது, நானே தான் சிஇஓ, நானே தான் சேர்மன், எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்கும், ரைட். ஒரு அரசன் மாதிரி எது வேண்டாலும் செய்யலாம். அப்ப ஒரு வங்கி, இப்போ பிரைவேட் கம்பெனி அப்படித்தானே, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டு இருப்பீங்க, எல்லாம் ஒன் மேன் ஷோ தானே. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் முழு கம்பெனியுமே ஆட்டி படைப்பாங்க, முழு கம்பெனியுமே கண்ட்ரோல் பண்றது ஒருத்தர் 2 பேரா தான் இருக்கும். ஆனா பேங்கை பொறுத்தவரையில அப்படி இயலாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப அதிகாரம் ஒருத்தர்கிட்ட குவிக்கப்பட இயலாது. சேர்மனுக்கும் சிஇஓக்கும் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். சிஇஓக்கு சொல்லணும், இதுதான் உங்களோட அதிகாரம், நீங்க வங்கியுடைய அன்றாட நடவடிக்கையை பாருங்க, பேங்கோட ப்ராஃபிட்டை கூட்ட பாருங்க. சேர்மன் சொல்லணும், போர்டை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, ரைட். பணிப்பாளர் சபையை கொண்டு நடத்துறது சேர்மன் பொறுப்பு. அப்ப அந்த அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். சிஇஓக்கு இதுதான் அதிகாரம், சேர்மனுக்கு இதுதான் அதிகாரம். சேர்மன் போயிட்டு சிஇஓ அந்த அன்றாட தொழிற்பாடுல கையடிக்கவும் இயலாது. ஸ்ரீலங்கா இந்த டிரெக்ஷன் வாரத்துக்கு முதல்ல இலங்கையில வங்கிகள்ல கூட காணப்பட்டது, சேர்மன் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைப்பாரு, சிஇஓவையும் வச்சு ஆட்டிவாரு. சேர்மன் என்ன சொல்றாரோ அதைத்தான் சிஇஓ செய்யணும், அப்படி இல்லை சிஇஓ என்ன சொல்றாரோ அதைத்தான் சேர்மன் செய்யணும். அப்படி ஒரு காலம் இலங்கையில வங்கிகள்லையும் காணப்பட்டது. ஆனா இப்ப அந்த மாதிரி செய்ய முடியாது, இந்த ரெகுலேஷன் வந்ததுக்கு பிறகு
எல்லாம் வேறுபடுத்தப்பட்டிருக்கு. இதுல நோக்கம் வந்து என்னன்னு கேட்டா, இந்த வங்கியுடைய தொழிற்பாடை சரியான முறையில கொண்டு நடத்துறது தான். அடுத்த தொழிற்பாடு சபை குழுக்கள், போர்ட் கமிட்டிஸ், போர்ட் சப் கமிட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வங்கியுடைய தொழிற்பாடு பரந்த அளவுல காணப்படும். கடன் வழங்கல், வாய்ப்புகளை பெற்றுக்கொள்றல், ட்ரெஷரி ஆபரேஷன், அப்புறம் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல், வேற பிரான்ச் ஆபரேஷன், ஐடி, அப்படி பறந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே இந்த போர்டால மட்டுமே செய்ய இயலாது. போர்ட்ல நான் சொன்ன மேக்சிமம் 9 பேர் தான் இருப்பாங்க, அல்ல குறைந்தது 9 பேர் இருப்பாங்க. ரைட், ஒரு 100-200 பேர் உள்ள ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எங்கேயும் காண இயலாது. மிஞ்சி மிஞ்சி போனா 10, 12, 13 அப்படித்தான் காணப்படும். ஒரு 13 பேர்த்தால இந்த ஒரு பேங்குடைய முழு தொழிற்பாடையும் மேற்பார்வை செஞ்சு கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள். அப்ப போர்ட் என்ன செய்யும் கேட்டா, அந்த ஒவ்வொரு முக்கியமான தொழிற்பாட்டுக்கும் ஒரு ஒரு துணைக்குழு, ஒரு சப் கமிட்டி ஒன்று நியமிக்கும். அப்ப வங்கியை பொறுத்தவரையில அவங்களுக்கு எத்தனை சப் கமிட்டி வேணும்னாலும் வச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஆனா ரெகுலேஷன்ல படிக்கு கட்டாயமாக சில கமிட்டி, சில துணை குழுக்கள் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு வங்கியிலையும் கட்டாயமாக காணப்பட வேண்டும். வேற நோக்கம் என்னது? வங்கியுடைய தொழிற்பாட்டை மேற்பார்வை செஞ்சு கட்டுப்படுத்துதல். அது வந்து போர்டால மட்டும் செய்ய இயலாது. ஆகவே போர்டு வந்து நிறைய கமிட்டிஸ் வச்சிருப்பாங்க. எத்தனை கமிட்டி வேண்டாலும் வைக்கலாம், ஆனா கட்டாயம் குறைந்தபட்சம் இந்த 4 கமிட்டிஸ் இருக்கணும். ஒன்று கணக்காய்வு குழு, ஆடிட் கமிட்டி. அடுத்தது வந்து நியமன குழு, நொமினேஷன் கமிட்டி. கொடுப்பனவு குழு, ரெம்யூனரேஷன் கமிட்டி. அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட இடர்நேர்வு முகாமைத்துவ குழு, இன்டிகிரேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஷார்ட்ல சொல்றேன்டா ஐஆர்எம்சி என்று சொல்றது. ஐஆர்எம்சி, இன்டிகிரேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இந்த 4 சபை நியமித்த குழுக்கள் அல்லது துணை குழுக்கள் கட்டாயமாக ஒவ்வொரு வங்கியிலையும் காணப்பட வேண்டும். இதற்கு மேலதிகமாக இன்னும் எத்தனை குழுக்கள் தேவையோ அதெல்லாம் கட்டாயம் வச்சுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பேங்க்லயுமே இதுக்கு மேலதிகமாக கிரெடிட் கமிட்டி, கடன் குழு ஒன்று காணப்படும். கிரெடிட் கமிட்டி ஒன்றும் ஐடி கமிட்டி ஒன்றும் காணப்படும். அதுக்கு பொதுவாக இலங்கையில எல்லா பேங்க்லயும் மாதிரி இருக்குது. ரைட், இதுக்கு மேல எவ்வளவு கமிட்டி வேண்டாலும் வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இதுல சில கமிட்டி அவங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் பவர், தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும் போர்டால. ரைட், அப்ப பணிப்பாளர் சபையால தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். சில கமிட்டிஸை பொறுத்தவரையில தீர்மானம் எடுக்க முடியாது, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆனா அவங்க ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க போர்டுக்கு. பணிப்பாளர் சபைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க. அந்த அறிக்கையோட அடிப்படையில பணிப்பாளர் சபை தான் தீர்மானம் எடுக்கும். அப்ப சில உதாரணத்துக்கு நொமினேஷன் கமிட்டி. ரைட், நொமினேஷன்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேஎம்பிஸை நாங்க நியமிக்கணும். அந்த அவங்களுக்கு அந்த முக்கியமான பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கணும். போர்ட் மெம்பர்ஸை நியமிக்கணும். நான் சொன்னேன் போர்ட் மெம்பர்ஸ் அப்ரூவ் பண்றது அந்த இன்டர்னல் போர்ட். சிஇஓ நியமிக்க வேண்டி வரும். சிஇஓ ரிட்டையர் ஆகி போறாருன்னா அல்லது அவருக்கும் ஒரு காலம் இருக்கு. 9 வருடத்துக்கு மேல சிஇஓக்கு ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு. 9 வருஷம் முடிகிறதோட அவர் போயிட்டுறணும். அவர் 9 வருஷம் முடிஞ்சு போறாண்டா புதிய ஒரு சிஇஓ வரணும். அப்ப யாரை நியமிக்கிறேன்? அப்ப இந்த நியமனம் தொடர்பாக ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது, ஒரு துணைக்குழு ஒன்று இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் பவர் இல்லை. அவங்க என்ன செய்வாங்கண்டா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், சிஇஓ இருக்கக்கூடிய சிஇஓ அடுத்த மாசத்தோட அவரோட 9 வருஷம் முடியுது. அவர் அடுத்த மாசத்தோட போகணும், வெளியே போயிட்டுறணும். ரைட், அவருக்கு 30 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, 9 வருஷம் முடிஞ்சுட்டா போயிட்டுறணும். அப்ப அவர் வெளியில போறாருன்னு வைங்களேன், 9 வருஷம் முடிய புதிய சிஇஓ வந்து நியமிக்கணும். யாரை நியமிக்கிறேன்? யாரை நியமிக்கிறேன்னு முடிவெடுக்கணும். அப்ப இந்த நொமினேஷன் கமிட்டி என்ன செய்யும்னு கேட்டா, பொருத்தமான சில ஆட்களை என்ன சொல்ல முன்மொழியும், ப்ரொபோஸ்ட்.
ரைட். ஓகே, இவரை போடலாம், அவரை போடலாம், அவரை போடலாம்னு டிசைட் பண்ணிட்டு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும். ஓகே, இவருக்கு வந்து இவருக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, இவர் இவ்வளவு பேங்கிங் செக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கண்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்கிறாரு, அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து செய்யும். ஒவ்வொருத்தரை பத்தியும் ரிப்போர்ட் வந்து செய்யும். செஞ்சு அதை போர்டுக்கு கொடுக்கும். அவனுக்கு வந்து அவங்களுக்கு தீர்மானிக்கல, அது அவங்க வந்து அந்த அந்த ஒரு சிஇஓ நியமிக்கிற தொடர்பான ஆய்வு. ஓகே, இவரை போடலாம், இவருக்கு இந்த தாகம் இருக்கு, அவரை போடலாம், அவருக்கு இது இருக்கு, அப்படி ஒரு 3 அல்லது 4 பேர்த்தோட பேரை நொமினேட் பண்ணுவாங்க. அப்ப கடைசியா போர்டு தான் டிசைட் பண்ணும். ஓகே, இதுல யாரை நாங்க நியமிக்கிறேன். அப்ப அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து பணிப்பாளர் சபைக்கு தான் காணப்படும். இந்த குழு அதுக்கு தேவையான ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு ஆய்வறிக்கை ஒன்றை தான் சமர்ப்பிக்கும். ரெமினரேஷன் கமிட்டியும் அப்படிதான். அப்ப சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணணும், சேலரி இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க. அதே நேரம் ஒரு சிஇஓ வராருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பேமெண்ட் செய்யறது, அவரோட சேலரி என்னது. ஒரு கேஎம்பி ரெக்ரூட் பண்றேன்னு சொன்னா அவருக்கு என்ன பேமெண்ட் செய்யறது, அவரோட சேலரி என்ன, அவரோட பேக்கேஜ் என்ன. ரைட், சேலரி பண்ற நேரம் அது உங்களுக்கு தெரியும், பேக்கேஜ் தான் அதுல சேலரி, அலவன்சஸ், வெஹிக்கல் அப்படி எல்லாம் இருக்கும், உள்ளடக்கப்பட்டிருக்கும். அவருக்கு என்ன பேக்கேஜ் கொடுக்குறது அதுவும் தீர்மானம் எடுக்க இயலாது. அவன் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று தான் கொடுப்பாங்க, ஒரு சிஇஓண்டா அவருக்கு இவ்வளவு இருக்கும் இண்டஸ்ட்ரியில. ஸ்ரீலங்கால மற்ற பேங்க் சிஇஓக்கு இந்த ரேஞ்சில் தான் பே பண்றாங்க, அவரோட சேலரி இந்த ரேஞ்சில் இருக்கணும், அப்படி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தனக்கு போர்டு தான் டிசைட் பண்ணும். அதே நேரம் இன்டிகிரேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கும். ஓகே, எங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வீக்னஸ் இருக்கு, நாங்க இதை செய்யணும். அப்ப போர்டு இப்போ சொல்ல தேவையில்லை, அதே முடிவெடுத்துறோம். முடிவெடுத்து அந்த அந்த ஒவ்வொரு பேங்க்லையும் கட்டாயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை சொல்லிடுவாங்க, நீங்க இதை செய்யுங்க. அப்ப ஐஆர்என்சியை பொறுத்தவரையில அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்குது. அப்ப நாமினேஷன் அண்ட் ரெமினரேஷன் கமிட்டின்ற நேரம் டிசிஷன் மேக்கிங் பவர் இல்லை, ஆனா அவங்க வந்து ஒரு ஆய்வு செஞ்சு ஆய்வறிக்கை ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆய்வறிக்கை அடிப்படையாக கொண்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் தீர்மானம் எடுக்கணும். இதுல முக்கியமான இந்த குழுக்கள் பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுலயே முக்கியமாக ஆடிட் கமிட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு சப் கமிட்டியும் கிரெடிட் சப் கமிட்டி என்று சொன்ன அதுல வந்து இந்த கடன் வழங்கல் சம்பந்தமான அனுபவம் அல்லது தேர்ச்சி இருக்கணும். அதுல சும்மாத்தர கொண்டு வந்து வைக்கல, சப் கமிட்டின்ட்டு சும்மாத்தர கொண்டு வந்து வைக்கல. அது கிரெடிட் சப் கமிட்டி என்று சொன்னா அது கடன் வழங்கல் சம்பந்தமான அனுபவம் தேர்ச்சி உள்ள ஒருத்தரை தான் நியமிக்கணும். அது பொதுவாக இந்த துணைக்குழுக்கள்ல நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத சுதந்திரமான பணிப்பாளர் தான் தலைமை வைப்பாங்க. பெரும்பான்மையா நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத பணிப்பாளர் தான் காணப்பட வேண்டும் எந்த குழுவா இருந்தாலும். ஒரு சப் கமிட்டியில எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்கலாது, அதிகமா இருக்க வேண்டியது நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் அல்லது இண்டிபெண்டன்ட் டைரக்டர். அப்படி தேவைப்படும் சொன்னா எல்லா டைரக்டருக்கும் எல்லா நாலேஜும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்காது. அதனால அவங்களுக்கு வெளியில இருந்து அதுக்கு தேவையான கன்சல்டன்ட் நிபுணர்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். ரைட், இல்ல ஒரு அப்படி அந்த ஃபீல்டோட சம்பந்தப்பட்ட திறமைசாலிகளை அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். முக்கியமா கணக்காய்வு குழுவை பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும். இது கேள்விகள் அடிக்கடி வர்றது, கமர்ஷியல் பேங்கிங்கும் வரும், சில நேரம் வேற சப்ஜெக்ட்லையும் கூட வரும். நான் கண்டிருக்கிறேன் அப்படி வேற சப்ஜெக்ட்லையும் இதே கேள்விகள் வர்றது. கணக்காய்வு குழு ஆடிட் கமிட்டி இது பணிப்பாளர் சபையால அமைக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய குழு. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் 4 வகையான குழுக்கள் கட்டாயமாக அமைக்கப்பட வேண்டும். இதுல குழுவின் தலைவர் கணக்கியல் அல்லது கணக்காய்வு துறை தகமை கொண்டிருக்கணும். ஆடிட் கமிட்டி தலைவரா ஒரு லோயரை போட இல்லாது. அவரே கணக்கு அக்கௌண்டிங் பத்தி அல்லது ஆடிட்டிங் பத்தி எதுவும் தெரியாது. ஆகவே அது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா தான் இருக்கணும். கணக்காய்வு அல்லது அக்கௌண்டிங் அல்லது ஆடிட்டிங் சம்பந்தமான குவாலிஃபிகேஷன் மற்றது எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவரா இருக்கணும்.
தலைவர் உட்பட தலைவின் அனைத்து அங்கத்தவரும் நிறைவேற்ற அதிகாரம் இல்லாத சுதந்திர பணிப்பாளராக இருக்க வேண்டும். சில குழுக்களை பொறுத்தவரையில நிறைவேற்ற அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கலாம். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒருத்தர் இருக்கலாம். மேக்சிமம் அல்லது அதிக அளவா கூடுதலா இருக்கக்கூடியது நான் எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஆனா அதை விட கூடுதலா நான் எக்ஸிகியூட்டிவ் அல்ல இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அது ஓகே, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா கணக்காய்வு குழுவை பொறுத்தவரையில, ஆடிட் கமிட்டியை பொறுத்தவரையில எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இருக்கவே முடியாது. அது ஒரு முக்கியமான வேறுபாடு. இதுல எல்லாருமே நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக தான் இருக்க வேண்டும் அல்லது இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும். ஏன்னு கேட்டா, இப்ப இந்த ஆடிட் கமிட்டி, இந்த கணக்காய்வு குழுவோட வேலையே பேங்க்ல தொழிற்பாட கணக்காய்வு செய்யறது, ஆடிட் செய்யறது தான் நம்மளோட வேலை. அப்ப எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ன்றது உண்மையிலே பேங்க்ல வேலை செய்யறவர், ரைட்? ஒரு கேஎம்பியா இருக்கலாம் அல்லது ஒரு சிஇஓவா இருக்கலாம். அவரை திரும்ப கொண்டு வந்து இந்த கமிட்டியில வச்சா அவரோட பிள்ளையை அவரே காட்டி கொடுக்க மாட்டாரு. அப்படி இல்லை, அவரோட பிள்ளை கண்டுபிடிக்கப்பட்டாலும் இவர் சொல்வாரு, ஐயா அது எனக்கு தெரியாம நடந்துருச்சு, அதை விட்டுருங்க, அதை எடுக்க வேணாம், ரைட்? அவரோட பிள்ளையை அவர் காட்டி கொடுக்க மாட்டாரு. அது வேற யார் சரி கண்டுபிடிச்சாலும் இவர் இன்ஃபுளுன்ஸை பாவிச்சு அதை எப்படி சரி இல்லாம ஆக்கிறாரு, ரைட்? அதனால வங்கியோட தொழிற்பாட்டோட தொடர்பு பட்ட எந்த விதமான ஆட்களும் இந்த ஆடிட் கமிட்டியில இருக்க இயலாது. சரி, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் யாருமே ஆடிட் கமிட்டியில இருக்க இயலாது. ஆடிட் கமிட்டியில இருக்கையிலும் முழுக்க முழுக்க நான் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ரைட்? இந்த இவங்களோட வேலை என்னது? கணக்காய்வுக்குள்ளோட வேலை என்ன? ஒன்று, வெளியே கணக்காய்வாளர் நியமித்தார், அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். ஒரு பேங்கை பொறுத்தவரையில 2 விதமான கணக்காய்வு மேற்கொள்ளப்படும். ஒன்று உள்ளக கணக்காய்வு, இன்டர்னல் ஆடிட். அடுத்தது வெளியக கணக்காய்வு, எக்ஸ்டர்னல் ஆடிட். எனக்கு தெரியும், இன்டர்னல் ஆடிட்ன்றது வந்து உள்ளக கட்டுப்பாடுகளை கணக்காய்வு செய்தல் அல்லது உள்ள நடவடிக்கைகள், இன்டர்னல் கண்ட்ரோல் பார்ப்பாங்க அல்லது இன்டர்னல் ப்ரொசீஜரை பார்ப்பாங்க. அதே நேரம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் என்ன செய்வார்னு கேட்டா, அவங்களோட ஆண்டறிக்கையை, ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ், அதை வந்து கணக்காய்வு செய்வாங்க. ஆண்டறிக்கையை கணக்காய்வு செய்வாங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அவங்களோட அந்த கணக்கு சம்பந்தமாக கணக்காய்வு செய்வாங்க. அப்ப அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை நியமிக்கிறது இந்த ஆடிட் கமிட்டியுடைய ஒரு பொறுப்பு. அதுக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒரு ஆடிட்டர், ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை வந்து கூடுதலா ஒரு பேங்க்ல 5 வருஷத்துக்கு தான் வச்சிருக்கலாம். 5 வருஷத்துக்கு மேல ஒரே எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை வச்சிருக்க இயலாது. அவங்கள மாத்தணும், ரொட்டேஷன். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரா இருந்தா அடுத்த 5 வருஷத்துக்கு இன்னொருத்தர் இருப்பாரு, திரும்ப இன்னொருத்தர், அப்படி அது ஒரு ரொட்டேஷன்ல மாறிக்கொண்டிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்போ நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷமா ஒரே பேங்க் ஆடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆடிட்டரும் சிஇஓவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதேபோல் 2 பேரும் சேர்ந்து களை எடுக்க தொடங்கிடுவாங்க. இல்ல இவரோட பிள்ளைய அவர் காட்டி கொடுக்க மாட்டாரு, சிஇஓட பிள்ளைய ஆடிட்டர் காட்டி கொடுக்க மாட்டாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவரும் அவங்களுக்குள்ள என்னென்ன கொடுக்கல் வாங்கல் நடக்குமோ அதெல்லாம் தெரியாது, சிக்கல். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று உருவாகிறத தடுக்கிறதுக்கு தான் இப்படி கட்டுப்பாடு வைக்கப்பட்டிருக்குது. ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை பொறுத்தவரையில 5 வருடத்துக்கு மேல் அதிகமாக ஒரு வங்கியை தொடர்ந்தும் வெளிவாரி கணக்காய்வு செய்ய முடியாது. சரியா? இல்ல இன்னொன்று என்னன்னு கேட்டா, இது ஆடிட்டர் என்ற நேரம் எங்களுக்கு தெரியும், ஆடிட் ஃபர்ம்ஸ் அது ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு கம்பெனி அல்ல, ஒரு பார்ட்னர்ஷிப். அப்போ ஒரு ஆடிட் ஃபர்ம்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா 10 பார்ட்னர்ஸ் 15 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ரைட்? அப்ப நாங்க இங்க சொல்றது என்னன்னு கேட்டா, அந்த ஒரு பார்ட்னர், உதாரணத்துக்கு சொல்லணும் கேபிஎம்ஜி ஆடிட் ஃபர்ம், அதே தான் தொடர்ந்து ஒரு பேங்க் ஆடிட் பண்ணி கொண்டிருக்குன்னு சொல்லுங்களேன். நீங்க நினைக்கலாம் அப்படி, ஓகே எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து 20 வருஷமா கேபிஎம்ஜி தான் இந்த பேங்க் ஆடிட் பண்ணுது, அவ எங்க 5 வருஷத்துக்கு மாறலையேன்னு கேட்கலாம். அது என்னன்னு கேட்டா, இப்போதைக்கு இருக்கிற ரெகுலேஷன் படி, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெகுலேஷன் படி
நாங்க அந்த ஆடிட்டர் என்று சொல்றது கணக்காய்வாளர்ன்றது அது ஒரு பார்ட்னர், அந்த நிறுவனம் அல்ல, பார்ட்னர்ஷிப் அல்ல. இப்போ கேபிஎம்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் அந்த பேங்க் 5 வருஷத்துக்கு ஆடிட் பண்ணலாம். அவரை திருப்பி அவர் போயிட்டு வர இன்னொரு பார்ட்னர் வருவாரு, அவர் 5 வருஷத்துக்கு பண்ணலாம். அவரும் போயிட்டு வர இன்னொரு புதிய பார்ட்னர் வரலாம். ஆனா அந்த பார்ட்னர்ஷிப் கேபிஎம்ஜின்ற நிறுவனம் தொடர்ந்து இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்குள்ள காணப்படக்கூடிய பார்ட்னர்ஸ், ஆடிட் பார்ட்னர்ஸ் 5 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கொண்டே இருக்கணும். அதான் இப்ப இருக்கக்கூடிய ரெகுலேஷன். ஆனா இது கிட்டத்துல மாற்றப்படும். எப்படி என்று கேட்டா அந்த ஆடிட் ஃபர்ம், ரைட், கேபிஎம்ஜிக்கு 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு எத்தனை பார்ட்னர் செஞ்சாலும் பரவாயில்ல. 5 வருஷம் முடிஞ்சுன்னா கேபிஎம்ஜிக்கு திரும்ப செய்யலாம், இன்னொரு கம்பெனிக்கு போகணும். அவங்க 5 வருஷம் திரும்ப இன்னொரு கம்பெனிக்கு வரணும். அப்படி ஒரு ரெகுலேஷன் வந்து நாங்கள் செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தில் அதை அறிமுகப்படுத்தப்படும். அதுவும் இன்னுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை இல்லாமக்கிறது தான் நடுநோக்கம். அப்படி இல்லைன்னு சொன்னா கேபிஎம்ஜியில எல்லா பார்ட்னரும் ஒன்றுக்கு உண்டு. பட் நீங்க பார்ட்னரை மாற்றி வேலை இல்லை, அதுல வந்து இண்டிபெண்டன்சி குறைவு. எல்லா பார்ட்னரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இடத்துல வேலை செய்யறாக்கள். அவங்களுக்குள்ள கொண்டு சேர்ந்து பேங்கோட சேர்ந்து சரியான ஆடிட்டிங் நடக்காமல் இருக்கலாம். அதனாலதான் நான் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஃபேர்மே மாத்துங்க. கேபிஎம்ஜி 5 வருஷம் தான், ஓகே, இன்னொரு ஃபேம் 5 வருஷம், இன்னொரு ஃபேம் அடுத்த 5 வருஷம், அப்படி மாத்திருங்க. அப்ப வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மிச்சம் தடுக்கப்படும். அப்ப அந்த இண்டிபெண்டன்சி என்றது அதிகரித்து காணப்படும். அடுத்தது கணக்காய்வு கட்டணத்தை தீர்மானிக்கிறதும் இந்த கணக்காய்வு குழு. ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு எவ்வளவு கொடுக்கிறது, ஆர் ஃபீஸ் என்ன, ஆடிட் ஃபீ என்னன்றத தீர்மானிக்கிறது இந்த கணக்காய்வு குழு. அடுத்த பொருத்தமான கணக்காய்வு கணக்கீட்டு நியமங்களை பிரயோகிக்கணும். வங்கியில பொறுத்தவரையில இலங்கையில இப்ப வந்து IFRS 9 என்ற அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் இந்த கணக்கறிக்கை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப அந்த கணக்காய்வு குழு தீர்மானிக்க, உண்மையிலே கணக்காய்வு குழுவால மாத்திரம் இல்லை, வங்கியில பொறுத்தவரையில சென்ட்ரல் பேங்க் எந்த ஸ்டாண்டர்டை பயன்படுத்த சொல்லுதோ அதை வங்கிகள் பயன்படுத்தணும். அதில் அவங்களுக்கு மாற்றம் செய்ய இயலாது. ஆனா அந்த கணக்காய்வு ஸ்டாண்டர்ட் கணக்கீட்டு நியமனத்துல 2-3 அப்ரோச்சஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு பெருமானத்தேய்வு, நிலையான சொத்து பெருமானத்தேய்வு, டிப்ரிசியேஷன், அது வந்து எத்தனையோ மெத்தட் இருக்குது. எல்லாம் ஸ்டாண்டர்ட் உள்ளுக்கு வர மெத்தட் தான், ஸ்டாண்டர்டால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெத்தட். மத்திய வங்கி சொல்லும், சரி நீங்க பெருமானத்தேய்வு இந்த கணக்கீட்டு நியமத்தின் அடிப்படையில் செய்யுங்க. ஆனா அந்த நியமத்தினால காணப்படக்கூடிய எந்த முறைன்றதை தீர்மானிக்கிறது இந்த ஆடிட் கமிட்டி. டிப்ரிசியேஷன் அது என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா, அடுத்த என்ன ரிடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், அப்படி என்ன மெத்தட்ன்றதை தீர்மானிக்கிறே வந்து கொடுத்தாங்க. அடுத்தது கணக்காய்வு தவிர்ந்த ஏனைய சேவைக்காக வெளிவாரி கணக்காய்வாளர் நியமிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகளை வகுத்தல். இது என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன், எக்ஸ்டர்னல் ஆடிட்டரோட வேலை அவங்களோட ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கை ஆடிட் பண்றது, நிதியியல் அறிக்கை, அதை கணக்காய்வு சொல்றது தான் அவங்களோட வேலை. ஆனா அதுக்கு மேல் அதிகமா சில நேரம் பேங்க் என்ன செய்யும்னு கேட்டா, உள்ளக கணக்காய்வை வெளியே கணக்காய்வாளருக்கு கொடுப்பாங்க. ஓகே, இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனை அவுட் சோர்ஸ் பண்ணலாம். எங்கள்கிட்ட சரியான ஆடிட், உதாரணத்துக்கு ஐடி ஆடிட், ரைட், இன்டர்னல் ஆடிட்டருக்கு ஐடி ஆடிட் செய்ய இயலாது. அவருக்கு ஐடி சம்பந்தமான நாலேஜ் உள்ள ஆடிட்டர்ஸ் இல்லை. அப்ப ஐடி ஆடிட் எப்படி செய்யறது? அப்ப அவர் அதை ஒரு ஆடிட் ஃபர்முக்கு கொடுப்பாரு. ஏன் ஆடிட் ஃபர்ம்ல ஐடி ஆடிட் செய்யக்கூடிய ஆக்கள், IS ஆடிட் செய்யக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐடி சிஸ்டம் ஆடிட், ரைட். அப்ப அவங்களுக்கு கொடுத்து அந்த வேலையை செஞ்சு கொள்ளலாம். அப்படி நிறைய உலக கணக்காய்வு தொழிற்பாடுகள் வெளியே கணக்காய்வாளருக்கு வழங்கப்படுது. அது லேசு. ஏன் உலக கணக்காய்வாளருக்கு எல்லா நாலேஜும் இருக்காது. அடுத்து வந்து அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து ஒரு பேங்கோட மட்டும்தான். அவங்க நிறைய பேங்க்கு போயிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் நேரம் அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பாரு. பேங்க்ல ஆடிட் பண்ணியிருப்பாங்க, பெரிய கம்பெனிஸ்ல மல்டிநேஷனல் கம்பெனில ஆடிட் பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடுதலா இருக்குது. அதோட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக அப்படி கொடுக்கலாம். அது வந்து மத்திய வங்கியால அனுமதிக்கப்பட்டிருக்குது சில கட்டுப்பாடுகளோட.
சரியா? அதுல முதலாவது கட்டுப்பாடு என்னன்னு கேட்டா, நீங்க ஒரு கணக்கு வெளியா கணக்காக எக்ஸ்டர்னல் ஆடிட்டருக்கு இன்டர்னல் ஆடிட் கொடுக்க முடியாது. அப்ப வேறொரு ஆடிட் ஃபார்முக்கு நீங்க கொடுக்கலாம், ரைட்? அல்ல வேற ஒரு ஆடிட் பார்ட்னருக்கு நீங்க கொடுக்கலாம். அவனோட அக்கவுண்ட்ஸ் ஆடிட் பண்ற ஆடிட்டருக்கு இன்டர்னல் ஆடிட்டும் கொடுக்க முடியாது. அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்ப அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனை அவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணலாம், வெளியாக்களை கொடுத்து செஞ்சு கொள்ளலாம். அப்ப அதுக்கு வந்து பேங்க்லயே ஒரு இன்டர்னல் பாலிசி கட்டாயம் தேவை. சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன்ல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க அப்படி அவுட் சோர்ஸ் பண்றேன்டா அதுக்கு ஒரு இன்டர்னல் பாலிசி வச்சிருக்கணும். என்னென்ன ஜொப்பை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ண போறீங்க, யாருக்கு கொடுக்க போறீங்க, ரைட்? அது சம்பந்தமான ஒரு பாலிசி வந்து வச்சிருக்கணும். அப்ப அந்த பாலிசியை டிசைட் பண்றது யாருன்னு கேட்டா இந்த இன்டர்னல் ஆடிட் கமிட்டி தான் அந்த இன்டர்னல் ஆடிட் சம்பந்தமான இன்டர்னல் பாலிசியை செய்ய வேண்டியது வந்து அந்த ஆடிட் கமிட்டி. அடுத்தது எக்ஸ்டர்னல் ஆடிட் ஸ்கோப். ஆடிட் ஸ்கோப்பை தீர்மானிக்கிறதும் இந்த ஆடிட் கமிட்டி தான். ரைட்? அப்ப வெளிவாரி கணக்காய்வு மற்றது உள்ள கணக்காய்வு ரெண்டுடையுமே பரப்பளவு தீர்மானிக்கிறது ஆடிட் கமிட்டி. பரப்பளவுன்றது ஆடிட் ஸ்கோப் சொல்றது. அப்ப அந்த என்ன கிரெடிட் ஆடிட் பண்ண போறீங்களா, பிரான்ச் ஆபரேஷன் ஆடிட் பண்றது, இல்ல அக்கவுண்ட்ஸ் ஆடிட் பண்றது, அப்படி எந்த ட்ரெஷரி ஆபரேஷன் ஆடிட் பண்றது, அந்த ஸ்கோப்பை வந்து தீர்மானிக்கிறது ஒவ்வொரு வருஷமும் தீர்மானிக்கணும். அதுக்கு ஆடிட் பிளான் சொல்லுவோம். ஆடிட் ஸ்கோப் பண்றது ஆடிட்டிங் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அப்ப அந்த ஆடிட் ஸ்கோப் ஆடிட் பிளான் எல்லாம் டிசைட் பண்றது இந்த இன்டர்னல் ஆடிட் கமிட்டி. அடுத்து வந்து உள்ள நடவடிக்கைகள், நிதியியல் கொடுக்கல் வாங்கல்கள், ஆண்டறிக்கைகள் எல்லாத்தையும் மீளாய்வு செய்யணும். மீளாய்வு செஞ்சு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணும் போர்டுக்கு. அடுத்தது உள்ள கணக்காய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட ஊழியர்களின் திறமைகளை மதிப்பீடு செய்தல். உங்களுக்கு தெரியும், நிறுவனங்கள்ல வந்து அனுவல் பர்ஃபார்மன்ஸ் இவலுவேஷன் ஒன்று நடக்கும். ஒவ்வொரு வருடமும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மதிப்பீடு செய்யணும். இந்த வருஷம் சரியா வேலை செஞ்சிருக்கிறீங்களா, டைமுக்கு வேலை செஞ்சு முடிச்சிருக்கிறீங்களா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னது மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்ப அதோட அடிப்படையில தான் அவங்களோட போனஸஸ், அவங்களோட அடுத்த ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வேலை செஞ்சிருந்தா அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், கூடுதலா ப்ரமோஷன் சுருக்கண்டு கிடைக்கும். வேலை செய்யறதுல சும்மா வந்துட்டு போறது, டைம் நாசமாக்குற, எஃபிஷியன்சி இல்லைன்னு சொன்னா இன்க்ரிமெண்ட்டும் குறைவா தான் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்காது. அப்ப அந்த மதிப்பீடு, திறமை மதிப்பீடு வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது. எல்லா கம்பெனிஸ்லயும் எல்லா பேங்க்லயும் பொதுவா நடக்கிறது. அதோட அடிப்படையில தான் போனஸோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரமோஷனோ கிடைக்கும். அப்ப பொதுவா இந்த மதிப்பீடை கடைசியா யார் செய்யறன்னு கேட்டா சிஇஓ தான் கடைசியா அப்ரூவ் பண்ணுவாரு, ரைட்? ஆனா இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஆட்களுக்கு சிஇஓ அப்ரூவ் பண்ண முடியாது, ரைட்? ஏன்? திரும்பவும் அப்படி இல்லைன்னா அவனோட ரிலேஷன்ஷிப் வந்துடும். சிஇஓ சொல்லாரு, நான் உன்னோட பெர்ஃபார்மன்ஸை கூட்டி தரேன், நீ அந்த பிள்ளைய மறைச்சிரு, ரிப்போர்ட்ல போடாது, ரைட்? அந்த மிஸ்டேக் ஒன்று நடந்துருச்சு, அந்த கலை ஒன்று நடந்துருச்சு, அதை ரிப்போர்ட்ல போட்டு போர்டுக்கு சொல்லாத, நான் உனக்கு இன்க்ரிமெண்ட்டை கூட்டி தரேன், மார்க்ஸை நல்லா போட்டேன், ப்ரொமோஷனை தரேன், ரைட்? அவ அப்படி ரிலேஷன்ஷிப் உருவாகிடும். அதை இல்லாம ஆக்கிறதுக்கு தான் இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாக்களோட அனுவல் பர்ஃபார்மன்ஸ் இவலுவேஷன் இந்த ஆடிட் கமிட்டி தான் செய்யணும். உண்மையிலே ரிப்போர்ட்டிங் லைன் எடுத்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அந்த பேங்க்ல சிஇஓக்கு ரிப்போர்ட் பண்ண இயலாது, ரைட்? மற்ற கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஆபரேஷனோ அல்லது ஐடி எல்லாமே கடைசியா ரிப்போர்ட் பண்ண போறது சிஇஓ. அப்புறம் சிஇஓ தான் போர்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா ஆடிட் இன்னும் சில டிபார்ட்மெண்ட் இருக்கு, கம்ப்ளைன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட் டிபார்ட்மெண்ட் போன்ற சில
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் வந்து சிஇஓக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படி ரிப்போர்ட் பண்ணா திரும்பவும் அந்த ரிலேஷன்ஸ் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. ரைட், நீ இதை செய், இல்லை உண்ட மார்க்ஸை வெட்டிடுவான், உண்ட ப்ரொமோஷனை வெட்டிடுவான், உண்ட இன்க்ரிமெண்ட்டை வெட்டிடுவான், போனஸ் தர மாட்டான், அப்படி அவரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரைட், ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட சம்பந்தப்பட்ட இவலுவேஷன் எல்லாம் இந்த ஆடிட் கமிட்டி தான் செய்யும். அடுத்தது தொடர்புடைய தரப்பினரான கொடுக்கல் வாங்க. இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஒரு வங்கியோட தொடர்புபட்ட தரப்பு யார்ன்றது வந்து நாங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட், வங்கியுடன் தொடர்புபட்ட தரப்பு ரிலேட்டட் பார்ட்டி. வங்கியுடைய பணிப்பாளர்கள் எல்லாருமே ரிலேட்டட் பார்ட்டி தான், தொடர்புபட்ட தரப்பு தான். வங்கியோட பணிப்பாளர் மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கை துணை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய நெருங்கிய உறவினர்கள், எல்லாருமே வங்கியோட தொடர்புபட்ட தான் இருக்கிறாங்க. வங்கியுடைய துணை கம்பெனி சப்சிடரிஸ், வங்கிகளின் இணை கம்பெனிகள் அசோசியேட்ஸ், அடுத்தது வங்கியுடைய கீ மேனேஜ்மெண்ட் பர்சனல், ரைட், பிரதான முகாமைத்துவ ஆளுநர். இவர்கள் தான் ஒரு வங்கியோட தொடர்புபட்ட நபர்கள் என்று சொல்றேன், ரிலேட்டட் பார்ட்டிஸ். வங்கியுடைய பணிப்பாளர், அவருடைய வாழ்க்கை துணை, பிள்ளைகள், நெருங்கிய உறவினர்கள், சப்சிடரிஸ், அசோசியேட்ஸ் அண்ட் கேஎம்பிஸ். அப்ப இவர்களோட வங்கி கொடுக்கல் வாங்கல் செய்யற நேரம், நீங்க ஒரு பேங்க் டிரெக்டருக்கு லோன் கொடுக்குது, இல்ல டிரெக்டரோட வைஃபுக்கு லோன் கொடுக்குது, இல்ல டிரெக்டரோட பிள்ளைக்கு லோன் கொடுக்குது, இல்ல ஒரு பேங்க் ஆயிட சப்சிடரி கம்பெனி அல்லது அசோசியேட் கம்பெனிக்கு லோன் ஒன்று கொடுக்குது, இல்ல பேங்க் வந்து சிஇஓக்கு லோன் ஒன்று கொடுக்குது. ஒரு வங்கி இந்த தொடர்புபட்ட ஆட்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யற நேரம் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது மத்திய வங்கியால. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வங்கியுடைய தொழிற்பாடு வந்து எப்பவுமே வைப்பாளருக்கும் ஷேர் ஹோல்டர்ன்றது பங்குதாரர்களுக்கும் சாதகமா தான் அவனோட நடவடிக்கை அமையணும். அவனோட சுயநலத்துக்காக, சொந்த நோக்கத்துக்காக வங்கியை பயன்படுத்த முடியாது. வங்கியோட தொழிற்பாடுகள் வங்கியில இருந்து பெனிஃபிட் எடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும், இதை மாதிரி கண்ட்ரோல், இந்த மாதிரி ரெகுலேஷன் இல்லைண்டா டிரெக்டருக்கு லோன் கேட்கிற நேரம் அவர் கேட்பாரு, ஓகே எனக்கு 50 லட்சம் லோன் தாண்டுவாரு, இன்ட்ரெஸ்ட் இல்லாம, நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டேன், 50 லட்சம் லோன் தான். பிரைவேட் கம்பெனிலாம் நடக்குது, டிரெக்டர்ஸ் லோன் எடுத்தா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இல்லை, டிரெக்டர் லோன் எடுத்தா அவருக்கு ஒரு 1% இன்ட்ரெஸ்ட். ஒரு டிரெக்டர் சொல்லாரு, எனக்கு இந்த மகனை காரண்டு வாங்கணும், அவருக்கு ஒரு லோனை கொடு, வைஃபுக்கு உடுப்பு வாங்கறதுக்கு லோனை கொடு, இல்லை வைஃபை நகை வாங்கறதுக்கு லோனை கொடுண்டுவாரு. இல்லை சொல்லுவாரு, ஓகே இது எந்த மாமாட மகன், இவருக்கு ஒரு ஜப் ஒன்று போட்டு கொடு, இவர் படிச்சொன்னும் இல்லை, ஆனா நீ ஜப் ஒன்று கொடு. பேங்க்ல அப்படி நடக்கலாம். ரைட், அதே மாதிரி ஒரு சப்சிடரி கம்பெனி ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு கசினோ, உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி ஒன்று கசினோ ஒன்று. அது சொல்லலாம், சரி அந்த கம்பெனிக்கு லோனை கொடுங்க. அப்படி இல்லை, கம்பெனி இல்லாமலே பேரை மட்டும் வச்சுக்கொண்டு லோனை கொடுன்ட்டு அது அவர் எடுப்பாரு. நிறைய களவுகள் நடக்குது பிரைவேட் கம்பெனிகள்ல, பேங்க்ல நடக்கலாம். அதனால இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. ரைட், அதுல முக்கியமான சில கட்டுப்பாடுகள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இதுல தொடர்பு பெற்ற வாடிக்கை தரப்பினருக்கு வந்து, இப்போ நீங்க மற்றவங்களோட சாதாரண வாடிக்கையாளருக்கு எப்படி கொடுக்க லோனோ இல்லை ஏதோ கொடுக்கல் வாங்கல் என்ன முறையில நடக்குதோ அந்த முறையில தான் இந்த தொடர்புபட்ட ஆட்களோடையும் கொடுக்கல் வாங்கல் செய்யணும். நீங்க ஹவுசிங் லோன் வந்து ஒரு கஸ்டமருக்கு 12% வட்டிக்கு கொடுத்தா, டிரெக்டருக்கும் ஹவுசிங் லோன் 12% தான் கொடுக்கணும். அவருக்கு போயிட்டு 5% கொடுக்க இயலாது. ஆப்பில அப்படி செஞ்சா அந்த வங்கிக்கு வந்து ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படும். அப்ப எந்த விதமான ஃபேவரிசமும் இந்த தொடர்புபட்ட ஆட்களுக்கு கொடுக்க இயலாது. நீங்க ஒரு கம்பெனிக்கு 8% கொடுக்குறீங்க, உங்களோட சப்சிடரிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்குறீங்க, இல்ல 2% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறீங்க, அப்படி செய்ய இயலாது. ஒரு சாதாரண வாடிக்கையாளருக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், என்னென்ன இதுக்கு செய்றீங்க, கொடுக்கல் வாங்கல் என்ன அடிப்படையில மேற்கொள்ளப்படுதோ அதே நிபந்தனைகள், அதே அடிப்படையில தான்
இவர்களுடனான கொடுக்கல் வாங்கலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். சுருக்கமா சொல்றேன்னா எந்த விதமான ஃபேவரிசமும் செய்ய இயலாது. அடுத்தது தொடர்பான தரப்புடன் கொடுக்கல் வாங்கல் ஆண்டறிக்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நானும் நீங்களும் போயிட்டு பேங்க்ல லோன் ஒன்று எடுத்தா அது பேங்க் ஆனுவல் ரிப்போர்ட்ல வராது. ஏன் எனக்கு அந்த பேங்கோட எந்த தொடர்பும் இல்லை. ஆனா ஒரு டிரெக்டர் மகன் அந்த பேங்க்ல இருந்து லோன் ஒன்று எடுத்தா அது கட்டாயம் ஆனுவல் ரிப்போர்ட்ல அதை வெளிப்படுத்த வேண்டும். டிஸ்க்ளோஷர்னு சொல்றது. ஒரு சப்சிடரி கம்பெனிக்கு லோன் கொடுத்திருந்தா எவ்வளவு கொடுத்தது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்தது, என்ன கண்டிஷன் எல்லாம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல அதை அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அப்ப அது வந்து கட்டாயம் செய்யணும். ஒளிச்சி மறைச்சி களவுல இவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கொடுக்க இயலாது. என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ஆனுவல் ரிப்போர்ட்ல அதை பப்ளிஷ் பண்ணி ஆகணும். கடைசி கோட்பாடு டிஸ்க்ளோஷர். நான் ஏற்கனவே படிச்சேன். தொடர்புபட்ட தரப்பினருக்கோட என்னென்ன கொடுக்கல் வாங்கல் நடக்குதோ அது எல்லாமே ஆனுவல் ரிப்போர்ட்ல வரணும். அதே மாதிரி அதுக்கு மேலதிகமாக ஆனுவல் ரிப்போர்ட்ல என்னென்ன வெளிப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படணும்ன்றதுதான் 8வது கோட்பாடு. வங்கியின் அலுவல் மற்றும் இடர்நேர்வு முகாமைத்துவம் தொடர்பான தகவல்கள் வெளிப்படத்தன்மையை அதிகரிக்கிறது தான் இட நோக்கம். நீங்க எல்லாம் மறைச்சி கொண்டீங்கன்னா அந்த உங்களோட ஷேர் ஹோல்டருக்கு வந்து எதுவும் தெரியாது, இன்வெஸ்டருக்கு எதுவும் தெரியாது. என்னோட ஆனுவல் ரிப்போர்ட் நோக்கம் என்னது, அடுத்த வெளியாட்களுக்கு என்னோட கம்பெனி பற்றிய தகவல்களை வழங்குறேன். ஷேர் ஹோல்டர்ஸும் அதைத்தான் படிப்பாங்க, புதுசா இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறாக்கள் மாதிரித்தான் படிப்பாங்க, புதுசா லோன் தர இருக்கிறாக்கள் மாதிரித்தான் படிப்பாங்க. வெளியாட்களோட தீர்மானங்கள், கொடுக்கல் வாங்கல் தீர்மானங்கள் முழுக்க முழுக்க இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படும். நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, பேங்கை பொறுத்தவரையில எந்த அளவுக்கு தகவல்கள் ஆனுவல் ரிப்போர்ட்ல மற்றவங்களுக்கு வழங்க முடியுமோ அந்த அளவு தகவல் கொடுக்க வேண்டும். அது முக்கியமானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான தகவல்கள். அவ இந்த கோட்பாடு வந்து பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கியால பரிந்துரைக்கப்பட்ட பாசல் 2 கோட்பாட்டின் அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படும். பன்னாட்டு தீர்ப்பனவு வங்கின்றது பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட். அது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்டிலையும் வங்கிகளின் வங்கியாக தொழில் பண்றது மத்திய வங்கி. மத்திய வங்கி தான் மற்ற வங்கிகளை ஒரு அளவுல கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு மத்திய வங்கியையும் ஒரு ஒரு ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த சர்வதேச தீர்ப்பனவு வங்கி, பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட், BIS என்று சொல்றது, பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட். அப்ப அந்த பேங்க், அந்த ஆர்கனைசேஷன் உலகத்தில் உள்ள நாட்டுகளில் காணப்படக்கூடிய மத்திய வங்கிகளுக்கு ரெகுலேஷன்ஸ் அனுப்பணும். மத்திய வங்கி அந்த நாட்டில் உள்ள வங்கிகளுக்கு டிரெக்ஷன் ரெகுலேஷன் அனுப்புற மாதிரி உலகத்தில் உள்ள மத்திய வங்கிகளுக்கு இந்த வங்கியால ரெகுலேஷன்கள் அடிக்கடி வழங்கப்படும், கைட்லைன்ஸ் வழங்கப்படும். அப்ப அதுல ஒரு கைட்லைன் தான் இந்த பாசல் 2 என்ற ரெகுலேஷன், அந்த கோட்பாடு, அந்த பிரின்சிபல். அப்ப இந்த வெளிப்படுத்தல்கள் எல்லாம் இதை வச்சுதான் அந்தந்த நாடு மத்திய வங்கி அந்தந்த நாட்டில் உள்ள பேங்க்களுக்கு ரெகுலேஷன் அனுப்பும். அப்ப இந்த பாசல் 2ல சில கட்டாயமான வெளிப்படுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில மத்திய வங்கியால இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கும் பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தா குறைந்தபட்சம் இந்த தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். அதுக்கு மேலதிகமா கொடுத்தா பரவாயில்ல, ஆனா குறைந்தபட்சம் இது இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான தகவல் என்றா, வங்கியிட அளவு, உரிமை கட்டணம், ஷேர் ஸ்ட்ரக்சரின் உரிமை கட்டமைப்பு, வங்கியின் முறைமையில் அதன் முக்கியத்துவம், இது ஒரு பெரிய ஒரு வங்கியா, இந்த வங்கியல் முறைமையில நான் ஏற்கனவே முதலாவது கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், டொமஸ்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ், குளோபலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அண்ட் DSIB அண்ட் GSIB. இலங்கையில வங்கியல் முறைமை எடுத்தா நான் முதலாவது 2 கிளாஸ்ல சொன்னேன், 4 வங்கிகள் இலங்கை வங்கி முறைமையில முக்கியமான வங்கியாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, கமர்ஷியல் வங்கி, HNB வங்கி. இது வந்து இலங்கை வங்கியல் முறைமையில முக்கியமான வங்கிகள். அப்ப அவங்க வந்து அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ல கட்டாயமாக வெளிப்படுத்தணும், இது இலங்கை வங்கியல் முறைமையில
ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வங்கியாக இலங்கை மத்திய வங்கியால தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வெளிப்படுத்தல் வந்து கட்டாயம் அவங்க சொல்லணும். அடுத்தது அவங்களோட இடர்நேர்வு தோற்றம் என்னது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ப்ரொஃபைல், ரைட்? இந்த வங்கியில என்னென்ன மாதிரியான இடர்நேர்வுகள் காணப்படுகின்றது, அந்த இடர்நேர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்கள் இருக்குது, என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, ரைட்? அடுத்தது பிசினஸ் மாடல் என்னது, வியாபார மாதிரி. அந்த வங்கியுடைய பிசினஸ் மாடல் வந்து ரீட்டைல் பேங்கிங்கா இருக்கலாம், சில்லறை வியாபாரமா இருக்கலாம், அல்லது கோஆபரேட் பேங்கிங்கா இருக்கலாம், அல்லது இப்போ என்னது இப்போ ட்ரெஷரி ஆபரேஷனா இருக்கலாம், ரைட்? அப்படி அல்லது கிரெடிட் கார்டு பிசினஸ் மாடலா இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு பிசினஸ் மாடல் வேறுபடும் வங்கிகளுக்கு வங்கி. அல்லது ஒரு ஒரு வீட்டு கடன் வங்கியா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், HDFC எடுத்தீங்கன்னு சொன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் பேங்க், அவங்க வந்து ஹவுசிங் லோன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்களோட பிசினஸ் மாடல் வந்து ஹவுசிங் லோன் பிசினஸ் மாடல். அவங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க, பர்சனல் லோன் கொடுக்க மாட்டாங்க, ரைட்? கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன் அதெல்லாம் ரீட்டைல் பேங்கிங். சில வங்கிகள் இருக்குது, அவங்க வந்து கம்பெனிஸுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. இப்போ HSBC இல்ல சிட்டி பேங்க், டொய்ச்சே பேங்க், அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீட்டைல் பேங்கிங் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து பெரிய கம்பெனிஸுக்கு மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வங்கிக்கு வந்து ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் மாடல் காணப்படும். அப்போ அந்த பிஸ்னஸ் மாடல் என்னன்றத ஆனுவல் ரிப்போர்ட்ல கட்டாயம் சொல்லணும். அதுக்கு மேலதிகமாக மூலதன போதுமை விகிதம் என்னது, சில கீ ஃபைனான்சியல் ரேஷியோஸ், முக்கிய நிதியியல் குறிகாட்டிகள், ஃபைனான்சியல் இண்டிகேட்டர்ஸ் என்று சொல்றது, அதுகள் கட்டாயம் வெளிப்படுத்தணும். அதுல கேபிட்டல் எடிக்வசி ரேஷியோ இருக்குது, மூலதன போதுமை விகிதம், ரைட்? அடுத்த தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல், கோஆபரேட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட், ஃபைனான்சியல் ரிப்போர்ட், என்ன அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அது போன்ற தகவல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் இந்த 8 கோட்பாட்டின் அடிப்படையில தான் ஒரு கமர்ஷியல், ஒரு வர்த்தக வங்கியுடைய அனைத்து நடவடிக்கைகளும் கட்டுப்படுத்தப்பட்டு ஆளுகை செய்யப்படுகின்றது. அப்ப இந்த 8 கோட்பாடுகளின் அடிப்படையில தான் அந்த வங்கியுடைய எந்த தொழிற்பாடுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஓகே சார், ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைன்னா ஓகே. அப்ப நான் இதோட இந்த கிளாஸை முடிப்போம். திரும்ப அடுத்த கிழமை அநேகமா கிளாஸ் நடக்காது, 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1. அடுத்த கிழமை வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த கிளாஸ் நடக்காது, மற்ற கிளாஸ்கள் நடக்கும். சரியா? நான் திரும்ப ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.